அன்யாங், இட்ஸ் மீ ஃபேரி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குக்கீஸ் கேர்ள் ஃபிக்ஷன். ஸோ ஆல் குடா? ஓகே, இன்றைக்கி நம்ம வந்துட்டு MDH மாஃபியாஸ் டாக் ஹெவனோட பேஜ் 3 தான் பார்க்க போகிறோம். சீரீஸ் தான் வந்துட்டு போட்ட 2 பார்ட்டுக்கும் செம்ம ரெஸ்பான்ஸு, கமெண்ட்ஸ் எல்லாம் சும்மா பங்கமாக வந்துச்சு. அதே மாதிரி நீ வரப்போகிற எபிசோட்ஸுக்கும் கமெண்ட் கொடுத்து ஆதரவு கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். சரியா? அப்புறம் இன்னொரு மேட்ரு என்னன்னா, எல்லோரும் வந்து கேட்குறீங்க இது ஹப் எண்டிங் தானான்னு சொல்லிட்டு. டேய், இந்த ஃபேரியை பற்றி இந்த ஃப்ளவர்ஸுகளுக்கு நல்லாவே தெரியும். நான் எப்போவாது என் பிள்ளைங்களை பிரித்து வச்சுருக்கேன்னா அது எனக்கு வரவே வராது. ஸோ டோன்ட் வர்ரி, அப்படியே தொடர்ந்து எல்லா எபிசோட்ஸையும் ஒரு சீன் கூட மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக ஹாப்பி எண்டிங் தான். ஓகேவா? ஓகேடா. ஸோ இப்போது எதுவுமே பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக மாஃபியாஸ் டாக் ஹெவனோட பேஜ் 3க்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போது அப்படியே ஆஃப்டர் 1 மந்த்துக்கு அப்புறமா தான் காட்டுறோம். ஆக்சுவலாக அது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், அங்கே ஒரு எமர்ஜென்சி வார்டு இருக்குது. அங்கே தான் அப்படியே காட்டுறோம். லைக் அது நைட்டு ஒரு 11 o'clock அந்த மாதிரி இருக்குது. ஸோ அங்கே ஒரு பேஷண்ட்டாக அப்படியே இருக்க ஒரு நர்ஸ் தான் அங்கே அப்படியே ட்ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. தாத்தா, நீங்கள் ஓகேவா இப்போது? ஓகே தாம்மா, மூச்சு தான் கொஞ்சம் வர மாட்டேங்குது. தாத்தா, இங்கே பாருங்கள், நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் பயந்தால் தான் உங்களுக்கு இவ்வளோலாம் நடக்கும். ஜாலியாக இருங்க, ஒன்றும் இல்லை. உங்கள் பேத்தவங்க கூட இருக்கேன்ல. பெத்த பிள்ளைகளே இந்த காலத்தில் தள்ளி விட்டுட்டு போயிடுச்சு. நீ யாருன்னே தெரியலை. என் கூட இருந்து நல்லா என்னை பார்த்துக்கிறேன். நல்லா மகராசியாயிருமா நீ. இருக்கேன். நீங்கள் பார்த்து நல்லா தூங்குங்க. சரியா? சரி தாயே அப்படின்ட்டு அங்கே ஒரு தாத்தா தான் அப்படியே பெட்டில் இருக்க, அங்கே இருக்க நர்ஸ் அப்படியே பேசிட்டு வெளியே வராங்க. ஸோ இப்போ வெளியே வந்த உடனே, டாக்டர் நீங்கள் என்ன பேஷண்ட்டு தூங்கிட்டானா? தூங்கிட்டாங்க டாக்டர். பேஷண்ட்டை பார்க்க தான் வந்தேன். தூங்கிட்டானா? அவனை இருக்கு நான் பார்க்கணும். ஓகே டாக்டர், நான் கிளம்புறேன். எங்கே போகிற? அது வந்து டாக்டர், டைம் ஆகிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். என்னோடய டியூட்டி முடிஞ்சிருச்சு. சீஃப் டாக்டர் நான் இங்கே இருக்கும்போது உனக்கு யார் சொன்னா டியூட்டி முடிஞ்சிருச்சுன்னு? டாக்டர், அது வந்து எங்கே பாரு, நான் இப்போது எங்கே எதுக்கு வந்தேன்னு உனக்கு நல்லா தெரியும்ல? தெரியாது டாக்டர். தெரியாதா? எங்க? என்ன ஃப்ளேவரு? சும்மா தூக்குது. அது வந்து டாக்டர், நான் கிளம்புறேன். நின்றுனா நிற்கணும். சீஃப் டாக்டர் சொல்லிகிட்ருக்கேன்ல. சாக்லேட் ஃப்ளேவர். டார்க் சாக்லேட்டா? ஆமாம் டாக்டர். உன் முடி இப்படி மனன்னு மணகுதே, அப்போ உன் பாடி. டாக்டர், அது நான் போகணும் டாக்டர். நான் உன் அப்பா அங்கே பெல்லில் தானே படுத்துருக்கான், அப்புறம் என்ன சும்மா போகணும்னு இருக்க? எப்போ அப்பனுக்கு சர்ஜரி? டாக்டர், அது ஒன் வீக்கில் டாக்டர். இங்கே பாரு, உன் அப்பனுக்கு பண்ண போகிற சர்ஜரி சின்னோண்டு கிடையாது, அவ்வளோ செலவாகும். அப்போது அவ்வளோக்கும் நீ என்ன பண்ண போகிற? அதை நான் பார்த்துக்கிறேன் டாக்டர், நான் கிளம்புறேன். நில்லுன்னா நிற்கணும். இங்கே பாரு, உன் அப்பனை காப்பாற்றுறதுக்கு நீ பத்தினியாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, படுத்து கூட காப்பாற்றலாம். டாக்டர், இந்த மாதிரிலாம் பேசாதீங்க டாக்டர், நான் போகணும். கிளம்பு போ. நான் போகிறேன். இப்போ நீ இந்த இடத்த விட்டு போன அடுத்த செகண்ட் உன் அப்பனோட உயிர் போயிடும். டாக்டர், ஏன் டாக்டர் இந்த மாதிரி பண்ணுறீங்க? இங்கே பாருங்கள் டாக்டர். சொன்னதை செய்யணும். இங்கே பாரு, இந்த காலத்துலலாம் படுக்கிறதுக்கு எவ்வளோ சம்பளம் தெரியுமா? நீ என் கூட படுத்தேன்னா அதுக்கு சம்பளமா? உன் அப்பனா நான் காப்பாற்றிடுறேன். டாக்டர், இங்கே பாருங்க, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், என்ன விட்டுருங்க. சும்மா நடிகாதடி. உன்ன மாதிரி பொண்ணுங்களாம் பணத்துக்காக என்ன வேணால் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
மூடிக்கிட்டு வந்து படுகிற வழியை பாரு, புரியுதா? என் கேபினுக்கு இன்னும் 10 மினிட்ஸில் வர்ற. வரும்போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இந்த பர்ஃப்யூம் போட்டு வா. தூக்குது அப்படின்ட்டு அங்கே அந்த டாக்டர் சொல்ல அந்த நர்ஸ் பண்ணால் ஒரு மாதிரி டியர் இதோட ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கா. அந்த டாக்டரா அப்படியே அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்காரு, லைக் ஒரு காரிடோரில். ஸோ இப்போது அந்த பொண்ணு டாக்டரும் பேசியிருப்பாங்கல்ல, அதுக்கு பக்கத்தில் அந்த ரூம்லேருந்து தான் ஒரு பர்சன் லைக் அது எல்லாத்தையும் கேட்டுட்டு வெளியே வர்ற மாதிரி வந்துட்டு இப்போது போகிற அந்த டாக்டரை பார்த்துட்டு அவர் தலையில் அப்படியே அந்த ஹூடி கேப் எடுத்து போட்டுட்டு ஹேண்ட்ஸ் ரெண்டையும் பாக்கெட்டில் போட் பண்ணிட்டு இப்போ அப்படியே ஒரு மாதிரி நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லைக் டாக்டர் முன்னாடி போயிட்டுருக்காரு, அந்த கருப்பு ஹூடி போட்டவர் பின்னாடி போகிறாரு. ஸோ இதை கட் பண்ணிவிட்டு அந்த பக்கம் காட்டினா, சார் அது இன்னும் இங்கே வரல சார். ஜாய், என்ன சொல்லிகிட்ருக்க? ஜாங்குக்கு எதுக்கு இன்னும் அங்கே வரல? தெரில சார், காலையிலேருந்து இன்னும் வரல சார். காலையிலேருந்து இன்னும் வரல. டைம் ஆல்மோஸ்ட் 12 ஆக போகுது. அவன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், காலும் எடுக்கலை. எனக்கு தெரியாது சார். காலவாய், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அங்கே சுகா தான் அப்படியே அவனோட பாடி கார்ட்டை பேசிகிட்ருக்காங்க. ஸோ இப்போது அங்கே நடந்து போகிற அந்த டாக்டரோட பாக்கெட்டில் தான், ஹலோ, நான் தான் பேசுகிறேன். எல்லாமே ரெடியாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி உனக்கு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஆனால் 50 கோடியில் ₹1 கூட குறையக்கூடாது. இப்போல்லாம் ஹியூமனோட ஹார்ட்டுக்கு எவ்வளோ ரேட்டுன்னு தெரியுமா உனக்கு? எவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் பண்ணுறேன்னா எனக்கு மொத்த காசு வந்தாகணும். ஏமாற்றணும்னு நினச்ச அப்புறம் இந்த ஹென்றி என்ன பண்ணுவான்னு உனக்கே நல்லா தெரியும்ல. இன்னும் ஒரு 2 days மட்டும் கொடுங்க. ஏன்னா ஹார்ட் மட்டும் போதுமா? சரி, அப்புறம் வேறு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் கேளுங்க, கொடுக்குறேன். என்ன ஹார்ட் யாரு கொடுப்பாங்களாவா? ஒன்றுமே விவரம் தெரியாமல் என்கிட்ட பேசக்கூடாது. இந்த காலத்துலலாம் ஹார்ட் யாரும் கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் எடுத்துக்கணும். இங்கே ஒரு பீஸு இன்னும் ஒரு வாரத்தில் சர்ஜரின்னு படுத்துருக்கு. அதோடதை எடுத்து ஃப்ரெஷ்ஷாக நான் உனக்கு கொடுப்பேன். ஒரே கல்லில் 2 மாங்காய். ஒரு வாரத்துக்கு அப்புறம் அதை பார்த்துக்கலாம். இன்றைக்கி நைட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. நான் இப்போது காலை கட் பண்ணுறேன். இந்த ஹென்ரியை நம்பினா எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெரியும். ஹார்ட் கரெக்டாக அங்கே வந்துடும், மணி கரெக்டாக எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். ஓகே, டீல் அப்படின்ட்டு அந்த டாக்டர் அப்படியே கால் பேசிட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு இப்போ அவரோட கேபினை ஓப்பன் பண்ணி அப்படியே உள்ளே தான் போகிறாரு. என்ன பொண்ணு, அவளை இன்னைக்கு ருசி பார்க்காம விடவே கூடாது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ற சுகமே தானே இல்லை. வா, உனக்காக காத்துட்ருக்கேன், சீக்கிரமா வா அப்படின்ட்டு அவன் அப்படியே அந்த கேபினில் உட்காந்துருக்கான். ஸோ இப்போது வெளியே அந்த பிளாக் ஹூடி போட்ட ஒரு பர்சன் தான் அந்த டோர்கிட்ட அப்படியே நிற்க உள்ள ஸ்மெல்லு நல்லா இல்லையே அப்படின்ட்டு அங்கே இருக்க பர்ஃப்யூம் பாட்டில்ஸ்லாம் எடுத்து அந்த ரூம் ஃபுல்லாக ஒரு மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அங்கே ஒரு பெட் இருக்குது, லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும்ல, அது மாதிரி ஒரு பெருசு. ஸோ அதை அப்படியே அந்த பெட்ஷீட் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி நீட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே அவங்களோட சேரில் போய்ட்டு உட்காந்துட்டு ஒரு மாதிரி லாங் ப்ரீத் பண்ணிவிட்டு கையெல்லாம் ஒரு மாதிரி கட்டிக்கிட்டு இந்த டோரையே பார்த்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான், லைக் எப்போ அந்த பொண்ணு வருவான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அப்படியே அந்த டோர் ஓப்பன் ஆக வந்துட்டு, ஹே யார் நீ கேட்டுட்ருக்கேன்ல, இங்கே பாரு, டியூட்டி டைம் முடிஞ்சிருச்சு, இப்போலாம் எந்த பேஷண்ட் என்னால் அட்டன் பண்ண முடியாது, வெளியே போ. ஹே சொல்லிட்டே இருக்கேன், வந்துட்டே இருக்க, ஒன்றத்தான் ஏய் அப்படின்ட்டு சொல்ல. ஸோ அப்படியே அந்த ஹூடி போட்ட பர்சனா வந்து ஆப்போசிட்டில் இருக்க சேரில் தான் அப்படியே உட்காடுறாரு. ஏய் அறிவில்லை, சொல்லிட்டுருக்கேன்ல, கிளம்பு. சார் என்ன சார், ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் எப்படி வெளியே போக சொல்கிறீங்களே, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? என்ன உனக்கு வேணும், ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கியா? டாக்டர் இங்கே சானிடைசர் எங்கே இருக்கும்? சானிடைசரா? ஏய் ப்ரிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டு வேகமாக கிளம்புற வழியை பாரு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது.
ஆ டாக்டர், எல்லாருக்குமே கண்டிப்பாக முக்கியமான வேலை இருக்கும். எனக்கும் இருக்குது. சானிடைசர். ஓ, அங்கே இருக்கா அப்படின்ட்டு அந்த பர்சன் அப்படியே போகிறாரு. லைக் அந்த பக்கம் இருக்க சானிடைசர் எடுக்கிறதுக்காக. ஏய், சொல்லிட்டுருக்கல, அறிவு மயிரில்ல, எங்கே வந்து என்ன பண்ணிகிட்ருக்க? ஒழுங்காக கிளம்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த பர்சன் கணிக்கிற மாதிரி தெரியல. ஸோ இப்போ அந்த டாக்டர் சேர்லேருந்து எழுந்திரிச்சு இப்போ அப்படியே போகிறாரு. ஹே, சொல்கிறேன்ல, யார் ராணி? தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்க. இங்கே பாரு, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கோவம் வந்துச்சுன்னா ஒழுங்காக வெளியே போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அங்கே திரும்பவே இல்லை. ஒன்று தான்டா அப்படின்ட்டு இப்போ அந்த பர்சனோட ஷோல்டரில் போயிட்டு இந்த டாக்டர் அப்படியே கையை வைக்க அந்த பர்சனா வச்ச கையை அப்படியே பிடிச்சி இழுத்து பக்கத்தில் இருக்க ஸ்கேப்பை எடுத்து அப்படியே கிழிச்சு விட்டுறாரு. லைக் கையை. ஏ, என்ன பண்ணுற? யாரை கேட்டுன்னு டச் பண்ண? என்ன கேட்காம எவ்வளோ திமிரு இருந்தா டச் பண்ணுவேன் என்ன? ஏ பைத்தியம், என்ன பண்ணி வச்சிருக்க என் கையில்? டாக்டர், கையை கட் பண்ணனா? ஐயோ, பிளட்டு ஹெவியாக லாஸ் ஆகுதே. இப்போ என்ன பண்ணுறது? அங்கே பாரு, அங்கே ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட இருக்கும், அதை எடு. ஓ, ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டா? ஏதோ எடுக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ அப்படியே டக்குன்னு கீழே குனிஞ்சு அங்கே காலில், லைக் பின்னாடி காலில் அப்படியே லைட்டாக அந்த கோடை போட்டு விட்டுறாரு அந்த நரம்பில். ஓ, ஹே பைத்தியமானி, என்ன பண்ணுற? டாக்டர், பைத்தியம்தான் டாக்டர். பைத்தியங்கிறத விட சைக்கோ, அது ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஏய், யார் நீ? என்ன பண்ணிட்டுருக்க? இங்கே பாரு, இப்படி போனால் நான் செத்துருவேன். ஒழுங்கா இந்த கட்டுக்கு கட்டு போட்டு விட. செத்துருவியா? ஏய், இங்கே பாரு, எனக்கு இப்போது ஒன்று தெரியணும். ஆன்சர் பண்ணுறியா? இங்கே பாரு, ஒன்று கெஞ்சி கேட்குறேன். ஃபர்ஸ்ட் என்ன கட்டு போட்டு விட, இல்லை செத்துருவேன். போட்டு வரேன் டாக்டர். உயிர் மேலே அவ்வளோ பயமா? ஓகே, இப்போது நான் உன்கிட்ட ஒன்று கேட்பேனா? அதுக்கு கரெக்டாக பதில் சொல்லுவேன். இங்கே பாரு, ரத்தம் போயிட்டுருக்கு, பேசுறதுக்கு நேரம் இல்லை, தயவு செஞ்சு போட்டு விட. போடுறேன். இப்போ சொல்லு பார்க்கலாம். உன்னோட கையில் இருக்க வேனையும் நான் கட் பண்ணிட்டேன், காலில் இருக்கிறதையும் கட் பண்ணிட்டேன், ரெண்டுமே மெயின். அப்போது இன்னும் எவ்வளோ நேரம் உயிரோடு இருப்பேன்? இங்கே பாரு, பேசுகிறதுக்கு டைம் இல்லை, ஒழுங்காக போட்டு விட்டுரு, இல்லை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீ நினைக்கிற மாதிரி நான் சாதாரண ஆள் கிடையாது, ரொம்ப கம்மியான எடை போடாத. ஓ, எவ்வளோ பட்டும் அந்த குரல் என்கிட்டே எப்படி பேசுதா? அப்போது அங்கேயும் ஒன்று போட்டுறவா? இல்லை இல்லை இல்லை, வேணாம் வேணாம் வேணாம், சாரி சாரி. இங்கே பாரு, என்னை காப்பாத்துற, உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நான் தரேன். ஓ, பணம் தருவியா? சரி, எவ்வளோ வேணாலும் தருவேன்னு சொன்னல. பட் பணம் உன்கிட்ட விட என்கிட்ட அதிகமாகவே இருக்குது. அதுக்கு பதிலாக எனக்கு வேறு ஒன்று வேணும், அதை நீ கொடுக்க வேண்டாம், நானே எடுத்துக்கிறேன். என்ன சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியல. ஜஸ்ட்டு நான் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ண. இன்னும் எவ்வளோ நேரம் உயிரோடு இருப்ப? கை வெயின், கால் வெயின் ரெண்டுமே கட் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு கரெக்ட் 15 minutes, அவ்வளோதான் அவ்வளோதான் இருப்பேன். 15 minutes. ஓகே, இப்போது இன்னொரு கேள்வி கேட்பேனா? அதுக்கும் நீ கரெக்டாக ஆன்சர் பண்ணுவியா? என்ன கேளு, எனக்கு கேளு, சீக்கிரம் கேளு. இந்த ஹார்ட் இருக்கே, ஹார்ட்டு, அதான் நமக்கு பிடிச்ச எல்லாரும் இருக்க இடம். அதை வெளியே எப்படி எடுக்கணும்? ஏய், என்ன பேசுகிற? எதுக்கு எதுக்கு அதை கேட்குற? டாக்டர்
சொல்லுங்கள் டாக்டர், எனக்கு அதை பற்றி எந்த நாலேஜும் இல்லை. அப்போது நீங்கள் சொல்லி கொடுத்தா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. ஏய் இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, என்னை காப்பாற்று, தயவு செஞ்சு காப்பாற்று. காப்பாற்றலாமே, கண்டிப்பாக காப்பாற்றலாமே. அப்போது நீ சொல்ல மாட்ட? சரி, இப்போ தான் எல்லாமே ஃபோனில் இருக்கு, அப்புறம் நான் உங்ககிட்ட கேட்கணும். நான் யூடியூப் பார்த்துட்டு வருவேனா? அது வரைக்கும் இதே மாதிரியே வெயிட் பண்ணணும். செத்து குத்து போனா அவ்வளோதான், புரியுதா? அப்படின்ட்டு அங்கே அந்த ஹுட்டி போட்ட பர்சன் அப்படியே அங்கே இருக்க சேரில் உட்காந்துட்டு அவரோட மொபைல் அப்படியே எடுத்துகிட்டு சர்ச் ஹிஸ்ட்ரி போயிட்டு ஹவு டு ரிமூவ் ஹியூமன் ஹார்ட் ஃப்ரம் ஹிஸ் பாடி அப்படின்ட்டு கேட்க. ஸோ அதில் அப்படியே வீடியோஸ்லாம் வருது. அங்கே அந்த பர்சன் அப்படியே பார்க்க லைக் கீழே இருக்க டாக்டரா அந்த பர்சன் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. லைக் அவருக்கு பிளட் அப்படியே போயிட்டே இருக்கு. என்னடா இது, எவ்வளோ பெரிய ப்ராசஸாக இருக்குது, எனக்கு இது பிடிக்கலையே. என்ன பண்ணலாம்? இன்னும் எவ்வளோ டைம் இருக்குது? 7 minutes. அப்போது நானே வேலையில் இறங்கிடவா? அப்படின்ட்டு இப்போ அப்படியே எந்திரிக்க அந்த பர்சனா, இங்கே பாரு, ஒழுங்கா என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று. காப்பாற்றலாமே அப்படின்ட்டு இப்போ அப்படியே தூக்கி அந்த ரெடி பண்ண ஸ்ட்ரக்சர் மேலே அப்படியே படுக்க வைக்கிறாரு. இங்கே பாரு அப்படின்னு சொல்கிறேன், என்னை காப்பாற்றிடு. இல்லை இல்லை, என்ன நடக்கணும் உனக்கு தெரியாது, பின்விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு எப்படி ஹார்ட்டை வெளியிடணும் அதை மட்டும் சொல்லு. உங்கள்கிட்ட கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை, நானே கற்றுக்கிறேன் அப்படின்ட்டு இப்போது அந்த ஹுட்டி போட பர்சன் அப்படியே போகிறாரு. லைக் அந்த சானிடைஸ் பண்ணி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க இந்த ஆப்ரேட் பண்ணுறதுக்கான திங்ஸு. ஸோ அதை அப்படியே ஓப்பன் பண்ணா லைக் பின்னாடி ஏதோ சவுண்ட் கேட்குது. திரும்பி பார்த்தா அவர் டேபிளில் வச்சிருந்த ஃபோனு அப்படியே கீழே விழுந்து ஏதோ ஒரு மாதிரி ப்ளே ஆகுது சாங்கு. ஓ டோரா புஜ்ஜியா, வாவ் வாட் அ சாங். பேக்ரவுண்டுக்கு சும்மா பக்காவா இல்லை? எங்க நம்ம போறோம்? டாக்டரோட ஹார்ட் எடுக்க போகிறோம். யா, எங்கே நாம் போகிறோம்? எங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. டாக்டரோட ஹார்ட் எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு அந்த ஓப்பன் பண்ண பின்ன தான் அப்படியே பார்க்குறாரு. என்ன எவ்வளோ இருக்குது? இது கோணலாக இருக்குது, இது நேராக இருக்குது, இது வளைஞ்சிருக்கு. ஏச்சி, இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணுறது? இது வேண்டாம், எதுவும் வேண்டாம், இது 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 எதுவுமே வேண்டாம். அப்போது அப்படின்ட்டு இப்போ பார்த்தா லாஸ்ட்டாக அந்த இடத்துல ஒரே ஒரு ஸ்கேல்பல் மட்டும்தான் இருக்குது. நைஃப். ஓகே, அப்போது இந்த ஒரே ஒரு நைஃபை மட்டும் வச்சு ஓ ஹார்ட்டை இப்போது நான் எடுக்க போகிறேன். வா, நல்லா இருக்கே அப்படின்ட்டு இப்போ அப்படியே அந்த ஸ்கேல்பலை எடுத்து அந்த டாக்டரோட செஸ்ட்டுக்கிட்ட தான் வைக்கிறான். ஸோ இப்போது அந்த பர்சனோட கையை டாக்டர் தான் மெதுவாக பிடிக்கிறாரு. ஐயோ டாக்டர், என்னாச்சு? உயிர் மேலே அவ்வளோ பயமா? ஒரு டாக்டராக இருந்துக்கிட்டு ஜஸ்ட்டு சின்னோட ஆப்ரேஷன், அதுக்கு போய் இவ்வளோ பயப்படுறீங்க? கையெல்லாம் நடுங்குது, காலெலாம் உதறுது, கண்ணெல்லாம் உள்ளே போகுது. ஐ திங்க் சாக போகிறேன்னு நினைக்கிறேன். எத்தனை பேரோட ஹார்ட்டை இதே மாதிரி நீ நிறுத்திருப்ப? அத்தனைக்கும் மொத்தமாக உனக்கு வந்து சேர வேண்டாம். நீ எதை விதைக்கிறியோ அது 2 உனக்கு வந்து சேரும். விதைக்கிறப்போ அறுவடை பண்ணுறதுக்கும் தயாராகிக்கணும், புரியுதா? துடிக்க வேண்டிய ஹார்ட்டெல்லாம் நீ நிறுத்தின,
துடிக்கக்கூடாத ஹார்ட்டு எதுக்கு துடிக்கணும்? ஆ ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன சொல்லவா? நீ கொடுத்த ஹார்ட்டெல்லாம் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக துடிச்சிட்டு தான் இருக்கும். ஆனால் உன்னோட ஹார்ட்டு ஒரு சாக்கடை. அது எங்கே போய் சேரும் தெரியுமா? அங்கே இருக்கே டஸ்ட்பின், குப்பை, அதுக்கு தான் போய் சேரும். அப்படியே செத்து போயிருப்பாங்களாம். ஆ அப்படின்ட்டு இப்போ அப்படியே அந்த ஸ்கேல்பில் வச்சு அந்த பர்சனோட செஸ்ட்டில் தான் ஒரு மாதிரி கோடு போட அங்கே அப்படியே பிளட்டு வருது. ஸோ என்னடா இது? நான் என்ன ப்ரொஃபஷ்னல் டாக்டரா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கு? வச்சு போட்டமான்னு இருக்கணும் அப்படின்ட்டு இப்போ ஸ்கேல்பில் அப்படியே வச்சுட்டு லைக் இந்த பக்கமும் அந்த பக்கமும் பிடிச்ச ஒரு மாதிரி நல்லா கீழ்க்கிறாரு. ஸோ அங்கே உள்ள இருக்க அந்த ஸ்கேல்டெல்லாம் அப்படியே தெரியுது. அதை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மிப் பண்ணிட்டு அங்கே அப்படியே அந்த பர்சனோட கை டாக்டரோட செஸ்ட்டுக்குள்ளே அப்படியே ஒரு மாதிரி ப்ளே ஆகிட்டுருக்கு. Wow, what a fresh heart. Oh, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் கையில் ஒரு ஃப்ரெஷ் ஹார்ட்டு எப்படி துடிக்குதுன்னு பார்க்குறேன். வாவ், இட்ஸ் அமேசிங் அப்படின்ட்டு அந்த ஹார்ட்டை தான் கையில் வச்சுருக்காரு. லைக் அது அப்படியே ஒரு மாதிரி துடிச்சிட்ருக்கு. ஹலோ, எங்கே இருக்க நீ? கால் பண்ணா எடுக்க மாட்டியா? இங்கே பாரு, ஹார்ட்டு ஒன்று மட்டும் பார்த்தாது, இப்போதைக்கு 2 வேணும். சீக்கிரமாக 2 ஏற்பாடு பண்ணுற வேலையை மட்டும் பாரு. ஐயோ, இங்கே ஒன்று தானே இருக்கு. யார்? இன்னொரு திறந்திருந்தா அவன்கிட்டையும் ஈஸியாக எடுத்துருக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு இப்போது ஒரு ஹார்ட் தான் கிடச்சிச்சு. இப்போது மட்டும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். எங்கேயும் இந்த மாதிரி ஒரு ஹார்ட்டை நீ பார்த்துருக்கவே முடியாது. அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷு. ஆ எப்படி இன்னும் 7 நிமிஷத்தில் வந்து எடுத்துகிட்டு போறியா அப்படின்ட்டு அந்த பர்சன் பேச ஆப்போசிட் அந்த பர்சன் அப்படியே காலை கட் பண்ணிடுறாரு. ஏன்னா கட் பண்ணிட்டான்? ஏய் பார்த்தியா, உன் ஹார்ட்டுக்கு இருக்க வேலை அவ்வளோதான் அப்படின்ட்டு இப்போ ஒரு கவரை எடுத்து அதை போட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க டஸ்ட்பின் ஓப்பன் பண்ணி அப்படியே போட்டுடுறாரு. எப்படியோ வந்த வேலை சிறப்பாக முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு பார்க்க அவர் மொபைல் அப்படியே கீழே விழுந்திருக்கும். ஸோ அந்த மொபைல் அப்படியே குனிஞ்சு எடுக்கிறாரு. அது பக்கத்தில் அப்படியே ஒரு ரிங்குமே விழுந்து கிடக்கு. ஓ, ஒன்றும் மறந்துட்டு போயிருப்பேன் போல இருக்கே. என்ன பண்ணுறது, இந்த மாதிரி அசிங்கமான வேலை பார்க்கும்போது ஓ மேலே எதுவும் படக்கூடாது. அப்படின்ட்டு அங்கே ஜாங்குக் அது மொபைலையும் ரிங்கையும் அப்படியே எடுத்துக்கிட்டு போகிறான். லைக் இப்போது காரை தான் போயிட்டுருக்கான். அப்போ அவனோட மொபைல் ரிங்காக, ஹலோ, ஹேய், அறிவு இருக்கா உனக்கு? மார்னிங்லேருந்து கால் பண்ணிகிட்ருக்கேன், சரிக்காமல் என்ன பிடுங்கிட்டுருக்க? எங்கே போனா? டி, என்னாச்சு அதை மட்டும் சொல்லுங்கள். இங்கே பாரு, தனியாக ஏதோ கிழிக்கிறது மட்டும் நல்லா தெரியுது. ஆனால் இந்த டி இல்லாமல் உன்னால் ஒரு மாதிரி பிடுங்க முடியாது. அதை மைண்டில் ஏற்றிக்கோ. டி, எதுக்கு கால் பண்ணீங்க அதை மட்டும் சொல்லுங்கள். நாளைக்கு மீட்டிங் இருக்கே, அதுவாது உனக்கு ஞாபகம் இருக்கா? மீட்டிங் இருக்குல்ல? இல்லை, மறக்கலை, ஞாபகம் இருக்கு. கிழிக்குது. இங்கே பாரு, உனக்கே நல்லா தெரியும் எனக்கு பங்க்சுவாலிட்டி எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு. நாளைக்கு லேட் பண்ண என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஓகே ஓகே, நாளைக்கு மீட்டிங்க்கு கரெக்டான நேரத்தில் கரெக்டாக இருப்போம் இந்த ஜான். அது மட்டும் இல்லாமல் அது எதுக்கு வரும், மாஃபியா மீட்டிங்காக மட்டும் இருக்கணும். நாளைக்கு அந்த மீட்டிங்கை நான் ஸ்பெஷல் ஆக்குறேன். வித் ஸ்பெஷல் கெஸ்ட்டோட கரெக்டாக இருப்பேன். இப்போ எங்கே இருக்கா? வீட்டுக்கு போயிட்டியா இல்லையா? இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டுருக்கேன். நான் மார்னிங் வரேன். என்னமோ பண்ணி தொலை அப்படின்ட்டு அங்கே சுகா அப்படியே காரை கட் பண்ணிடுறான். ஸோ இந்த பக்கம் ஜங்குக்கோட காரு அப்படியே போயிட்டு ஒரு பிளேஸில் நிற்குது. லைக் அது நைட்டு ஒரு 12 o'clock அந்த மாதிரி. ஸோ இப்போது அங்கே ஜங்கு கீழே இறங்குறான். இறங்கிட்டு காருக்குள்ளேருந்து ஒரு
ரெட் ரோஸ் ஒன்று அப்படியே கையில் எடுத்துக்கிட்டு லைக் அப்படியே நடந்து போகிறான். அந்த சினோரியோ ஒரு மாதிரி டார்க்காக ப்ளஸ் அந்த மூன் லைட்டோட ஒரு லைட்டான விண்டு, அதாவது லைட்டான குளிர் காற்று அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஜங்குக் அப்படியே போயிட்டு ஒரு கல்லறை முன்னாடி அப்படியே நிற்கிறான். நின்றுட்டு அப்படியே அந்த கல்லறையை ஒரு மாதிரி பார்க்குறான். உன் லைஃப்பில் நீ 2 தப்பு பண்ணிட்ட. ஃபர்ஸ்ட்டு என் லைஃப்பில் வந்தது, 2வது என்னை இவ்வளோ லவ் பண்ணது. என்னை இவ்வளோ லவ் பண்ணல, அதான் உன்னை எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். உனக்கு தெரியுமா, இந்த உலகம் ரொம்பவே குரூவலானது. இந்த மாதிரி கேவலமான உலகத்தில் வாழ உனக்கு தகுதியே இல்லை. நீ இருக்க வேண்டிய இடம் இதுதான். ரொம்ப சேஃபாக இங்கே ஏறு, புரியுதா? அப்படின்ட்டு அவன் கையில் வச்சிருந்த ரோஸை அப்படியே அந்த கலரை மேலே வைக்கிறான். லைக் இப்போது அவனோட கையில் இருக்க ரிங்கு மேலே அந்த மூன்லைட் பட்டு அந்த கலரில் இருக்க நேம் அப்படியே தெரியுது. ஸோ அந்த நேமை பார்க்குறான். அது வேறு எதுவும் கிடையாது, மிஸ் நோரா. ஸோ அதை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மிக் பண்ணிவிட்டு அந்த பூவையும் அங்கேயே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். எச்சமயிரா வருது, எதுக்கு தான் அப்படி சாவடிக்கிறோன்னு தெரில. இந்த ஆள் என்னை போட்டுக்கிட்டு மணி கரெக்டாக 2 மணி ஆகுது. ஷோ, வீட்டுக்கு போகிறதா என்ன மயிரும் ஒரு மயிரும் தெரியல அப்படின்ட்டு நடு ரோட்டில் ஜீபுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு அந்த கான்ஸ்டபிள் அப்படியே ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்கான். இப்போ அப்படியே இந்த பக்கம் ஜூம் வச்சோன்னா லைக் அதே கிளப்பு தான். அங்கே ஹோபியா ஒரு மாதிரி செம்மையாக டான்ஸ் ஆடிட்டுருக்கான். லைக் அதில் அவன் சிரிக்கலை, என்ஜாய் பண்ணல, ஒரு மாதிரியான ஃபேஸை வச்சுக்கிட்டு அப்படியே அந்த பொண்ணை பிடிச்சி டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ அப்படியே அவனோட கண்ணை தான் மூடுறான். லைக் அவனுக்கு இப்போ ஃபர்ஸ்டில் அவன் இங்கே வந்தது, அதுக்கப்புறமா அந்த கிளப்பில் ஒரு பர்சன் பேசணும்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி எல்லா ஞாபகம் வருது. அப்படியே ஒரு மாதிரி கண்ணை மூடிக்கிறான். யோ கான்ஸ்டபிள், என்னையா இந்த ஜார்ஜ் கிட்ட நானும் கேட்டு கேட்டு பார்க்குறேன், ஏதோ தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். சும்மா காண்டு ஏற்றிட்டு இருக்கான் அவன். இங்கே பாருங்கள் சார், யாராக இருந்தாலும் தெரியாதுன்னா தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. அப்படியா? ஒருவேளை அவன் என்கிட்ட ஏதாவது மறைச்சானா? சார், நீங்கள் ஒரு போலீஸு, அதுலேயும் நீங்கள் பேசுகிற விதத்தை வச்சே கண்டுபிடிக்கலாம் எப்பேற்பட்ட போலீஸுன்னு. அப்புறம் எப்படி சார் அவர் உங்ககிட்ட மறைப்பாருன்னு சொல்கிறீங்க? ஆமாம் இல்லை, இதுவும் கரெக்டு தான். இருந்தாலும் அந்த செக்யூரிட்டி இந்த ஹோபிக்கிட்டே ஏதாவது மறைச்சான்னா அப்படின்ட்டு இப்போ ஆக்சுவலாக ஒரு ரோடு அங்கே தான் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே அந்த பக்கம் பார்த்தோன்னா, நான் கிளம்புறேன் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு அங்கே செக்யூரிட்டி அப்படியே சாவியை இன்னொரு வாட்ச்க்கு அதாவது செக்யூரிட்டி கொடுத்துட்டு அவன் அப்படியே கிளம்புறான். இந்த பக்கம் நம்ம ஹோபியா, ஒரு வேளை இவன் வீட்டில் ஏதாவது வச்சுருந்தானா, யோ வண்டி அடியா அப்படிங்க. ஸோ அந்த பக்கம் செக்யூரிட்டி போக இந்த பக்கம் ஹோபியும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறான். லைக் இப்போ செக்யூரிட்டி அவர் வீட்டுக்குள்ளே போக, ஏய் வண்டியை நிப்பாட்டு அப்படின்ட்டு ஹோபி இறங்கி போகிறான். லைக் இப்போ அவர் ஓப்பன் பண்ண உடனே அங்கே நம்ம ஹோபி போயிட்டு அப்படியே ஜார்ஜோட கையை பிடிக்கிறான். சார், நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? என்ன ஜார்ஜ், வீட்டுக்கு வந்த விருந்தாளியை வாசல்லே வச்சு எதுக்கு வந்தீங்கன்னா கேட்பாங்க. உள்ள தரங்க, நம்ம வீடு தானே, போகலாம் அப்படின்ட்டு இப்போ அந்த டோரை ஓப்பன் பண்ண போக ஜார்ஜ் விட மாட்டுறாரு. இப்போ அப்படியே ஒரு முறை தான் ஜார்ஜ் கையை எடுத்துக்க ஹோபி அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணுறான். என்னையா வீட்டுக்குள்ள எதுவும் தங்கம் வைரம் நான் வச்சுருக்க, இவ்வளோ பயப்படுறா அப்படின்ட்டு இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் பார்த்தா அங்கே வாலில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. லைக் அதுக்கு மாலை போட்டு ஒரு விளக்கோட ஏற்றி வச்சுருக்காரு. நினச்சையா, அப்போவே நினச்சேன் எலசுகளை கூட நம்பிடலாம், ஆனால் இந்த பெருசுகளை நம்பவே கூடாது. எபா கான்ஸ்டபிள் பத்தியா கொலை பண்ணிட்டு மாலை போட்டு பூஜை பண்ணிகிட்ருக்காரு. சார், என்ன பேசுகிறீங்க? அந்த பிள்ளைய நான் கொலை பண்ண நினைக்கிறீங்களா? என்னையா, அவள் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இப்போது வீட்டில் ஃபோட்டோ வச்சு மாலை போட்டு பூஜை பண்ணிகிட்டு இருந்தா உன்னை நான் பூஜை பண்ணுவேன்னு நினச்சியா? கான்ஸ்டபிள் அரெஸ்ட் ஹிம் அப்படின்ட்டு சொல்ல, நான் என் பொண்ணை கொலை பண்ணேனா?
என்ன சார் பேசுகிறீங்க? ஆ, என் பொண்ணை நானே எப்படி சார் கொலை பண்ணுவேன்? ஆ, என்னடா இது, கதையில் ஒரு ட்விஸ்ட்டு. நோரா சாதாரண செக்யூரிட்டியோட பொண்ணா? ஏய், இப்போ எனக்கு நோரா யாரு என்ன எல்லாம் மொத்தமாக சொல்லலை. இங்கே பாரு, இந்த ஹோபிக்கு இந்த நீதி நேர்மை நியாயம் தர்மம் எதுவும் கிடையாது. முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பேன். போய் கேஸ் அத்தனை இருக்கு, இருக்கிற மொத்த பெட்டு கேஸையும் உங்களை தூக்கி போட்டு மொத்தமாக முடிச்சுட்டு போயிடுவேன். எல்லாத்தையும் என்கிட்ட சொல்கிறேன், புரியுதா? நான் ஒரு சாதாரண செக்யூரிட்டி தான் சார். அங்கே இருக்க எல்லாரும் என்னை அப்படி தான் பார்த்தாங்க, அந்த புள்ளையை தவிர அப்படின்ட்டு. இப்போ அப்படியே செக்யூரிட்டி சொல்ல, ஆ என்னது இது, இன்றைக்கி இவ்வளோ வெயில் போடுது, தண்ணி வேற தவிக்குது, நடக்கவும் முடியல. அப்பா, வயசான காலத்தில் 2 வாய் கஞ்சி குடிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆ, யாருமா நீ? யாராக இருந்தால் என்ன? உங்களுக்கு தண்ணி தவிச்சிச்சுன்னா ஒருத்தவங்க தண்ணி கொடுக்குறாங்கன்னா அதை வாங்கி குடிக்கணும், அது உங்களோட வேலை, குடிங்க. எனக்கு தண்ணி தவிக்குதுன்னு நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையம்மா. ஒருத்தவங்க ஃபேஸை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு இப்போ தண்ணி தவிக்குது, வெயில் எவ்வளோ போட்டுட்ருக்கு, அட்லீஸ்ட் ஒரு கொடையாவது வாங்கி வச்சுக்கலாம்ல, பிடிங்க அப்படின்ட்டு அங்கே வந்து கொடுக்க ஒரு பொண்ணு. ஸோ அந்த செக்யூரிட்டியும் அப்படியே வாங்கி குடிக்கிறாரு. உன் பேர் என்னம்மா? என்னோட பேரா? நோரா. நோரா, ஐயோ, எனக்கு உன்னை பார்க்கும்போது ஏனோ தெரியல, என் பிள்ளைங்க ஞாபகமாக வருது. அட பர்றா, அப்போ இது என்ன கோஇன்சிடென்ஸா? கோஇன்சிடென்ஸா? எனக்கும் உங்களை பார்க்கும்போது எங்கள் அப்பாவோட ஞாபகம் வந்துருச்சு, அதான். ஓ அப்படியா, சரி நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லைம்மா, இதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும். ஐயோ, இந்த மாதிரி வயசான காலத்தில் நல்லா சாப்பிட்ணும், எதுக்கு நீங்கள் எப்படி சாப்பிடாம இருக்கீங்க அப்படின்ட்டு அவள் பேக்கில் இருக்க டிஃபன் பாக்ஸை அப்படியே எடுத்து கொடுக்குறா. அந்த செக்யூரிட்டியும் பார்த்துட்டு, ஏம்மா நான் சாதாரண செக்யூரிட்டி, எனக்கு எதுக்குமா இவ்வளோ பண்ணுற? யார் சொன்னா நீங்கள் சாதாரண செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு? நீங்கள் எங்களோட பாதுகாவலன், அப்போது நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே எங்களெல்லாம் பார்த்துக்க முடியும், சாப்பிடுங்க அப்படின்ட்டு கொடுத்துட்டு அவள் பாட்டுக்கு போகிறா. ஸோ போயிட்டு இப்போ கிளாஸில் பார்த்தோன்னா, ஓய் என்ன எல்லோரும் மாதிரி சோகமாக இருக்கீங்க? இங்கே பாருங்க, இந்த நோரா இருக்க இடம் எப்போவுமே ஜாலியாக ஃபன்னாக இருக்கணும், எதுக்கு இந்த மாதிரி இருக்கீங்க எல்லாரும்? கமான் 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 கமான், சேரப் 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 சேரப். நோரா, ஒன்றை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம், நீ வந்தாதான் அந்த இடமே சும்மா கலகலப்பாக இருக்கும். வாங்கடி, நோரா வந்துட்டாங்க அப்படின்ட்டு அங்கே கிளாஸில் இருக்க பொண்ணுங்களாம் அப்படியே எந்திரிச்சு வந்து ரோனாவை சுற்றி நினைக்க. சரி ஓகே, என்ன ப்ளே பண்ணலாம் சொல்லுங்கள்? என்ன ப்ளே பண்ணுறது, வாழ்க்கையில் ஒரே கஷ்டமாக இருக்குது. கஷ்டம் இல்லாத வாழ்க்கை எங்கே இருக்குது சொல்லுங்கள்? இங்கே பாருங்கள், கஷ்டமோ சந்தோஷமோ அதை நம்ம எடுத்துக்கிற விதத்தில் இருக்குது. சந்தோஷத்தை எவ்வளோ அழகாக நம்ம ஏற்றுக்கிறோமோ அதே மாதிரி கஷ்டத்தையும் ஏற்றுக்கணும். உங்களுக்கு தெரியுமா, சந்தோஷத்தை கொடுக்குற அதே கடவுள் தான் கஷ்டத்தையும் கொடுக்குறாரு. கஷ்டத்தை கொடுத்தாருனா அதில் கண்டிப்பாக சந்தோஷம் இருக்கும், அதே மாதிரி சந்தோஷமாக இருக்கும்போது கண்டிப்பாக கஷ்டம் இருக்கும். இதெல்லாம் போய் நெகட்டிவாக பார்த்துட்டு உட்காந்துருக்க முடியுமா? ஐயோ நோரா, சத்தியமாக சொல்கிறேன், நீலாம் இல்லை, நாங்களாம் என்ன ஆயிருப்போம்னு தெரியாது. இந்த மாதிரி ஒரு மோட்டிவேட்டர் யாரு கிடப்பா அப்படின்ட்டு அங்கே இருக்க கிளாஸில் உள்ள பொண்ணுங்களாம் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கா. ஸோ இப்போது அப்படியே ஈவினிங் டைம் ஆகுது. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேம்மா. நீ செஞ்சு கொடுத்த அந்த கிம்ச்சி, ஐயோ நானும் வாழ்க்கையில் எவ்வளவோ சாப்பிட்ருக்கேன், ஆனால் அந்த மாதிரி டேஸ்ட்டு எங்கேயுமே சாப்பிட்டதில்ல. உன் கையில் ஏதோ இருக்குமா? கையிலையா? கிடையாது, சமைக்கிறவங்க மனசை பொறுத்து தான் அதோட டேஸ்ட்டு வரும். ஓகே, அப்போ உங்களுக்கு நான் நாளைக்கு கொண்டு வரவா? கொண்டுட்டு வாம்மா. ஓகே அங்கிள், பாய் அப்படின்ட்டு அங்கே நம்ம நோரா அப்படியே போகிற நோராவை அப்படியே பார்க்குறாரு. ஸோ நோரா அப்படியே போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு ஷாப்பை தான் பார்க்குறா. அங்கே 2 குட்டி பசங்க அப்படின்னு சண்டை போட்டுட்ருக்க. ஓய் என்னாச்சு? அக்கா இங்கே பாருங்க அக்கா, நான் தான் அக்கா இதை ஃபஸ்ட்டு வாங்கினேன், ஆனால் இவன் என்கிட்ட வந்து பிடுங்கிட்டான். அப்படி பண்ணியா? இல்லை, நான் தான் ஃபஸ்ட்டு வாங்கினேன், அவன் தான் என்கிட்ட வந்து பிடுங்கிட்டான். இப்போ 2 பேருக்கு என்ன பிரச்சனை? அக்கா எனக்கு வாங்கி கொடுங்க அக்கா. சரி ஓகே, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு அதை அப்படியே வாங்கி 2ஆக உடைச்சு அப்படியே 2 பசங்களுக்கும் கொடுக்குறா. அப்போ எனக்கு பாதி தானா? இங்கே பாரு, நம்ம லைஃப்பில் நமக்கு எதுவுமே முழுசாக கிடைச்சிடாது. நமக்கு கொடுக்குறத அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு வையேன், நாளைக்கு உனக்கு அது 2ஆக கிடைக்கும். அப்படியா? ஆமாம், இன்னைக்கு நீ பாதி கொடுத்துட்டல, பாரு கண்டிப்பாக நாளைக்கு உனக்கு 3 சாக்லேட் கிடைக்கும்.
சரிக்கா, பாய். ஐ லவ் யூக்கா, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஐயோ, லவ் யூ டூ அப்படின்ட்டு அந்த 2 குட்டி பசங்களுக்கும் கிஸ் பண்ணிட்டு அப்படியே போகிறா. ஐயோ தாத்தா தாத்தா, எதுக்கு இந்த வயசான காலத்தில் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? இவ்வளோ மூட்டையை நீங்கள் ஒரு ஆளாக தூக்க முடியுமா? இருங்க, அங்கே வரைக்கும் நான் இழுத்துட்டு வந்து தரேன். உனக்கு எதுக்குமா கஷ்டம்? வேணா விடமா, நானே பார்த்துக்கிறேன். தாத்தா, இப்போ உங்களுக்கு உதவி பண்ணாமல் போனால் தான் எனக்கு கஷ்டமாக இருக்கும். இருங்க, நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்ட்டு அங்கே ஒரு வண்டி மாதிரி இருக்கும், லைக் தள்ளுற வண்டி. ஸோ அதை தள்ளி கொண்டு போயிட்டு அப்படியே அந்த தாத்தாவுக்கு கொடுக்குறா. நானும் கேள்விப்பட்டிருக்கேன் பொண்ணுங்களை பற்றி. இந்த உலகத்தில் நல்ல பொண்ணுங்களும் இருக்காங்க, கெட்ட பொண்ணுங்களும் இருக்காங்க. ஆனால் என் நோரா மாதிரி யாரும் இருக்க முடியாது. ஹார்ட்டில் பியூரான ஹார்ட்டு அவளுக்கு. அதனாலே என்னமோ கடவுள் அவனை சீக்கிரமாக கூப்பிட்டுக்கிட்டா. என் பொண்ணு என் பொண்ணு என் பொண்ணு சார், அவ என் பொண்ணு என்னை விட்டு போயிட்டா. போய் எத்தனை வருஷமாக ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் என் மனசுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. இவளை மாதிரி ஒரு நல்ல பொண்ணெல்லாம் இதுக்கப்புறம் என்னால் பார்க்க முடியாது சார். என் கட்டை வேகிற வரைக்கும் பார்க்க முடியாது. அவள் நான் பார்த்ததுலே ஒரு பியூரான சோல் சார். என் நோரா ஒரு பியூரான சோல் சார். பியூரான சோல் சார். பியூரான சோல். பியூரான சோல் சார். பியூரான சோல். இது எல்லாத்தையும் அப்படியே நினச்சி பார்க்குறான். லைக் இப்போது அந்த கிளப்பில் தான் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணுறான் அப்படின்ட்டு. இப்போ அப்படியே அங்கே ஆடிக்கிட்டு இருந்த பொண்ணை அப்படியே தள்ளி விட்டு போகிறான். சார், என்ன சார் அதுக்குள்ளே போகிறீங்க? ஏய், மூடிட்டு போ அப்படின்ட்டு அவள் பாக்கெட்லேருந்து பணத்தை எடுத்து அப்படியே அந்த பொண்ணு மேலே போட்டு வேகமாக வெளியே வர்றான். போகும்போது ரொம்ப ஜாலியாக போனீங்க, இப்போ என்னாச்சு? மூஞ்சி தங்கி போய் வந்திருக்கு. ஏய், இங்கே பாரு, இப்போது உடனே சாங்க யூனிவர்சிட்டி போ. சார், எத்தனை மணின்னு தெரியுதா? இப்போலாம் அங்கே ஒன்றும் பிடுங்க முடியாது, பேசாமல் வீட்டுக்கு போங்க. ஹே, இங்கே நான் ஹையர் அஃபீஷியலா நீ ஹையர் அஃபீஷியலா? மூடிக்கிட்டு சொன்னதை செய்யி. இதுக்கப்புறம் இந்த ஹோபிக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே தேவையில்லை. பிடிக்கிறேன், கண்டு பிடிக்கிறேன். நானும் நினச்சேன் இந்த கேஸு ஏதோ ஈஸியாக இருக்கணும். இல்லை, என்னமோ 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 இருக்குது. அப்படி ஒரு பொண்ணு எதுக்கு சூசைட் பண்ணணும்? இவன் எதுக்கு அதை ஓப்பன் பண்ண சொல்லணும்? இது மொத்தத்தையும் பிடிக்கிறேன். இந்த ஹோபி கண்டு பிடிக்கிறேன். இவ்வளோ நாள் ஈஸியாக எடுத்துக்கிட்டேன்ல. ஹோபி முட்டாள் 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 ராணி, முட்டாள். இதில் ஏதோ இருக்குது, கண்டிப்பாக ஏதோ இருக்குது. ஏய், வண்டி எடு அப்படின்ட்டு ஹோபி சொல்ல அந்த கான்செப்ட்லாம் அப்படியே எடுக்கிறான். லைக் இப்போ அப்படியே பார்த்துக்கிட்டோன்னா அந்த யூனிவர்சிட்டி ஆப்போசிட்டில் தான் நிற்கிறாங்க. சார், அங்கே பார்த்தீங்களா செக்யூரிட்டி, நீங்கள் என்னென்னா பெரிய ஆளாக இருந்தாலும் இப்போல்லாம் உள்ள. சார், என்ன பண்ணுறீங்க? ஏய், இந்த காம்பவுண்ட் ஒரு எழுதி குடிச்சு உள்ளவா. சார், நம்ம போலீஸ் சார். ஏய், உள்ளவானா உள்ளவா அப்படின்ட்டு அங்கே ஹோபி தான் அந்த காம்பவுண்ட் சுவர் எகிரி குதிச்சு போகிறான். லைக் இப்போ அந்த கான்ஸ்டபிளும் அப்படியே மேலே ஏறி போக, சார் நம்ம திருடங்க இல்லை சார், போலீஸ் சார். போய மூட்டு நான் சொன்னதை மட்டும் பண்ணு அப்படின்ட்டு இப்போ அவனுங்க 2 பேரும் அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே போக, சரி இப்போ அப்படியே பிரின்சிபல் ரூமுக்குள்ளே தான் போகிறானுங்க. சார், என்ன பண்ணுறீங்க? ஹே, சி வாய முடு அப்படின்ட்டு இப்போ அப்படியே உள்ளே போகிறாங்க. லைக் இப்போ எதுக்கு உள்ளே போகிறானுங்க அப்படின்னா, ஆக்சுவலாக அந்த பிரின்சிபல்கிட்ட இந்த 1 மந்த்தாக எவ்வளவோ கேட்டு பார்த்துருப்பான் ஹோபி. ஆனால் அவர் அந்த டீட்டெயில் கொடுத்துருக்க மாட்டார். லைக் அந்த செட்டில் யாராவது படித்தது, ஆனால் அவங்களோட இது ப்ரொஃபஸர்ஸ் யார் அப்படின்ட்டு. ஸோ அதை எடுக்கிறதுக்கு தான் இப்போ ஹோபி அப்படியே உள்ளே போயிட்டுருக்கான். சார், வாய மூடுவா, இந்த 1886 எங்கே இருக்குன்னு பாரு அப்படின்ட்டு ரேக்கு ஃபுல்லாக தேடுறாங்க. ஸோ இப்போ அப்படியே அந்த செட்டை கண்டுபிடிக்க, சார் வேணாம் சார், வாய மூடு அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அது நோராவோட செட்டு தான். ஸோ இப்போ அப்படியே பார்க்குறான். யார்? கிளாஸ் சார், கிளாஸ் சார், கிளாஸ் சார். யார் யார் யார்? கிம் சியோக் ஜின். கிம் சியோக் ஜின். அட்ரஸ்ஸு எஸ், கண்டுபிடிக்கிறேன்டா. ஹே, நீ தானே கிளாஸ் சார், ஒன்றை வச்சு கண்டுபிடிக்கிறேன். யோ வா போகலாம் அப்படின்ட்டு இப்போ அப்படியே அந்த 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 ஜின்னோட அட்ரஸை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே போகிறான். சார், என்ன நினச்சிட்ருக்கீங்க? நீங்கள் வெறும் ஏசி மட்டும்தான். எனக்கு வேணால் நீங்கள் ஹையர் அஃபீஷியலாக இருக்கலாம், அதுக்குன்னு இந்த உலகத்துக்கே கிடையாது. இப்போ உங்கள் வந்து காணும் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? கண்டுபிடிச்சா இந்த வேலை கூட உங்களுக்கு கிடைக்காது, தெரியும்ல, மொத்தமாக முடிஞ்சிடும். ஆமாம்ல, யோ கான்ஸ்டபிள், நான் கூட ஒன்று என்னமோன்னு நினச்சியா? பரவாயில்ல,
எனக்கு நல்லது தான் பண்ணுற அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஹோபி பார்க்குறான். லைக் கையில் இருக்க அந்த பேப்பரை. யோ கான்ஸ்டபிள், ஒன்று எடுத்துகிட்டு போனால் தானே கண்டுபிடிச்சி கொடுப்பானுங்க கம்ப்ளைண்ட்டு. சார் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு இந்த கான்ஸ்டபிள் கேட்க, இப்போ அப்படியே ஹோபியோட கார்கிட்ட தான் காமிக்கிறோம். லைக் அவன் அப்படியே அந்த பேப்பரை கையில் வச்சுக்கிட்டு அந்த ஜீப் மேலே உட்காந்துருக்க. இப்போ அப்படியே கான்ஸ்டபிள் யூனிவர்சிட்டியா அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறான். இப்போ ஹோபியா, ஓய் வண்டி அடியா போகலாம், தூக்கம் வருதுல்ல பா. வழக்கத்துக்கு மாற இந்த ஹோபி இன்னைக்கு ரொம்ப உழைச்சிட்டேன்ல, வண்டி எடு அப்படிங்கிறான். ஆக்சுவலாக ஆப்போசிட்டில் அந்த பிரின்சிபலோட ரூமா அப்படியே ஃபயர் பண்ணி விட்டுருப்பானுங்க. அது அப்படியே எரிஞ்சிட்ருக்கு. அங்கே அந்த செக்யூரிட்டிலாம் அப்படியே ஓடிட்டுருக்காங்க. ஏய் வந்து வண்டி அடியா அப்படின்ட்டு போகிறான். அந்த கான்ஸ்டபிள் ஒரு மாதிரி ஷாக்காக போயிட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணான். ஸோ அங்கே அந்த நைட்டு அப்படியே ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டினோன்னா லைக் அங்கே டாங் தான் அப்படியே அவனோட ரூமில் உட்காந்து மிரர் முன்னாடி ஒரு மாதிரி அவனே முறைச்சி பார்த்துட்ருக்கான். கழுத்தில் ஒரு ஸ்கார்ஃபை கட்டிக்கிட்டு ரொம்ப டைட்டாக கட்டுறான். இப்போ அப்படியே அந்த ரூமோட டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு, டால் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு நம்ம ஜங்கு அப்படியே உள்ளே வர. ஸோ அந்த ஸ்கார்ஃபை இன்னும் கொஞ்சம் டைட்டாக கட்டிட்டு டாங் வேகமாக வந்து பெட்டில் உட்காந்துக்கிறான். என்ன டால் என்னாச்சு? என்ன வேணும் உனக்கு? இங்கே எதுக்கு வந்த? எதுக்கு வந்தனா? டால் இந்த 1 மந்தில் எதுவுமே மாறலை. இன்றைக்கி மட்டும் ஏதாவது மாறும்னு நான் நினச்சேன்னா என்னை விட ஒரு முட்டாள் யாருமே கிடையாது. சரி உங்ககிட்ட உனக்கு கேட்கவா? என்ன? இல்லை நானும் 1 மந்த்தாக பார்க்குறேன் அந்த ஸ்கார்ஃபை உன் கழுத்துலேருந்து கழுத்தை மாட்டிக்கிறா. டால் உன் கழுத்தை அது மறக்குதே, அந்த அழகான வழுவழுப்பான கழுத்தை எதுக்கு இப்படி போட்டு மூடி வச்சிருக்க அப்படின்ட்டு அந்த ஸ்கார்ஃபை தொட்டுக்கிட்டே அங்கே ஜேகே பேச. இப்போ தயாங் அப்படியே ஜங்கோட கையை பிடிச்சிக்கிறான். ஏன் இந்த வீட்டில் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்கார்ஃபு கட்ட கூட எனக்கு ரைட்ஸ் இல்லையா? இருக்கே டால், இல்லாமல் எப்படி? ரைட்ஸு இருக்கு அப்படின்ட்டு இப்போ டக்குன்னு கலட்டிடுறான். ஸோ அப்படியே தயாங் அவன் கழுத்தை மறைச்சிக்கிறான் கையை வச்சு. டால் என்னாச்சு அப்படின்ட்டு இப்போ அப்படியே தேவங்களோட கையை எடுத்துகிட்டு பார்த்தா ஆக்சுவலாக 1 மந்த்துக்கு முன்னாடி ஜங்கு கழுத்தில் பைட் பண்ணியிருப்பாள்ல, அது அப்படியே ஒரு ஸ்காராக மாறி இருக்கும். வாவ் டால், நான் கூட இது ஜஸ்ட்டு ஒரு ஹிக்கின்னு நினச்சேன். ஆனால் பாத்தியா என்னோட மார்க் இப்போ உன்னோட பாடியில் இருக்குது. நீ என்னோட பர்மனண்ட் ஒன் டால். அதனால் நானே கொடுக்கணும்னு நினைக்காட்டியும் என்னோட மார்க் உன் பாடியில் இருக்குது. பிகாஸ் யோர் மைண்ட் டால், யோர் மைண்ட் அப்படின்ட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்ல. இப்போ தயாங் டக்குன்னு அவன் கையில் இருந்த ஸ்கார்ஃபை வாங்கி அப்படியே கழுத்தில் நல்லா கட்டிக்கிறான். ஓய் உள்ளவா அப்படின்ட்டு சொல்ல அங்கே ஒரு பாடி கார்டாக ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து அப்படியே இந்த பெட் மேலே வைக்கிறாங்க. அப்படின்ட்டு சொல்ல ஓகே பாஸ் அப்படின்ட்டு போயிடா. ஏய் டால் எங்கே பார்த்தியா, உனக்காக தான் இதை எடுத்து போட்டு சீக்கிரமாக கிளம்பு பார்க்கலாம். என்ன நினச்சிட்ருக்க? இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவாக வாங்கிட்டு வந்து கொடுத்தா சும்மா மற்ற ஐட்டம் மாதிரி போட்டுவிடுவோம் பின்னாடி வருவேன் நினச்சியா? டால் சும்மா எல்லாத்துக்கும் ஆடம் பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது, புரியுதா? நான் சொன்னால் சொல்கிறத கேட்கணும், இல்லை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. டால் நிஜமாக சொல்லணும்னா இந்த ஸ்கார் உன் கழுத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கே. ஏய் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வான்னா என் பின்னாடி வரணும், இல்லை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ட்டு இப்போ அந்த ஸ்கார்ஃப் ஒரு மாதிரி நெருக்க அவன் அப்படியே பார்க்குறான். இதெல்லாம் பண்ண வைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். 10 மினிட்ஸ் நான் போய்ட்டு ரெடி ஆகிட்டு வரேன். என்னோட டால் எப்படி ரெடி ஆகிருக்குன்னு பார்க்குறதுக்காகவே உன்னோட போவட் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு போக லைக் இப்போ திரும்பி பார்த்துட்டு ஒரு மாதிரி கண்ணடிக்கிறான். என்னை பக்கத்தையா அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சி திருப்பிக்க ஓகே அப்படின்ட்டு போயிடுறான். ஸோ அந்த பக்கம் ஜங்குக்கா ஒரு பிளாக் சூட்டு அதை எடுத்து போட்டுட்டு அதுக்கு மேட்சாக கொஞ்சம் ஆக்சசரிஸு அப்புறம் அந்த ஷூஸு எல்லாமே போட்டுட்டு அப்படியே ஒரு லைக் மாஃபியா மாதிரி தலைவன் ஒரு மாதிரி கெத்தாக
அப்படியே ரெடியாகி வந்துட்டு இப்போது தேங்கோட ரூம் அப்படியே ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அங்கே தேங்காய் அப்படியே ஒரு பிங்க் கலர் ஷர்ட்டு, கீழே ஒரு ஒயிட் கலர் பேண்ட்டு, கழுத்தில் ஒரு பிளாக் கலரில் லைக் இந்த சோக்கர் மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி ஒன்று போட்டிருக்கான். பார்க்குறதுக்கு சீரியஸாக ஒரு டால் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கான். டால் சும்மா சொல்லக்கூடாது, ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே அழகாக இருக்குது. நான் உனக்கு டால்னு பேர் வச்சது தப்பாக போகலை. வாவ் அப்படின்ட்டு இப்போ அப்படியே கிட்ட வர தேங்க அப்படியே நிற்கிறான். ஓய், இந்த மொமெண்ட்டு ரொம்பவே அழகாக இருக்கே, அப்போது இதை ஒரு மெமரி ஆக்கலாமா அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜங்குக்கா அவனோட மொபைலை எடுக்கிறான். தேவன் அப்படியே நிற்கிறான். அவன் எதுவுமே ஃபேஸ் ரியாக்ஷனும் பண்ணல, எதுவுமே பண்ணல. என்ன டால், ஒரு குட்டி செல்ஃபி எடுக்கலாமா அப்படின்ட்டு இப்போ அப்படியே மொபைலில் செல்ஃபி எடுக்கிற போஸ்டில் வைக்க தேவன் இந்த பக்கம் திரும்பிக்கிறான். டால், இந்த மாதிரி பண்ணால் எனக்கு செம்மையாக கோவம் வரும். இங்கே பாரு அப்படின்ட்டு சொல்ல தேங்க் பார்க்கல. இப்போ மட்டும் நீ பார்க்கல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ட்டு சொல்ல இப்போ அப்படியே தேங்க் பார்க்குறான். லைக் அவனோட ஃபேஸில் எந்த ரியாக்ஷனுமே இல்லை, அவன் அப்படியே இருக்கான். இது ஒரு குட் பாய்க்கு அழகு. என்னோட கோயின் எப்போவுமே நான் சொல்கிறத கேட்கணும் அப்படின்ட்டு இப்போ அப்படியே செல்ஃபி தான் எடுக்கிறான். எடுத்துகிட்டு பர்ஃபெக்ட் லைக் நம்மளை மாதிரி அப்படின்ட்டு இப்போ கையை கொடுக்குறான். லைக் கையை கோர்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி. தான் கோர்த்துக்கல அப்படின்ட்டு அவனே எடுத்து கையை கோர்த்துக்கிட்டு இப்போ 2 பேரும் அப்படியே போகிறானுங்க. ஸோ இப்போ அப்படியே அந்த மீட்டிங் ஹாலுக்கு தான் வந்து சேர எங்கள் சுகா அப்படியே என்ன மறைச்சிட்ருக்கான். டேய் என்னாச்சு, எதுக்கு போ இப்படி நின்றுருக்கீங்க? ஜங்கு, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? எனக்கு பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். இப்போ எவ்வளோ லேட்டாக வந்திருக்க நீ? டி, நீங்கள் சிங்கிளாக வந்திருக்கீங்க, ஆனால் நான் என்னோடய டால் கூட வந்திருக்கேன். அப்போது லேட் ஆகும்ல. அதுலேயும் என்னோடய டால் அப்படியே ஒரு டால் மாதிரி ரெடியாக இருக்கான். அப்போது டைம் ஆகும்ல. தேவ் எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? ஏய், பெரியவங்க பேசுனா மரியாதை கொடுக்கணும்னு உனக்கு தெரியாதா? உனக்கே நான் மரியாதை கொடுக்க மாட்டேன். இதில் யாருன்னே தெரியாத ஒருத்தன் வந்து என்கிட்ட பேசினா அவனுக்கு நான் மரியாதை கொடுக்கணுமா? இங்கே பாரு, நீ யாருன்னெலாம் எனக்கு தெரியாது, அதனால உனக்கு என்னால் மரியாதை கொடுக்க முடியாது. இந்த சைக்கோ கிட்ட மாட்டிகிட்ருக்கேன் ஆல்ரெடி. இப்போ அடுத்து என்ன, நீ 2வது சைக்கோவா? ஓ டால், என்ன இதெல்லாம் அப்படின்ட்டு இப்போ ஜாங்கு அப்படியே தாங்களோட காது கிட்ட தான் போகிறான். ஓய் டால், உன்னை வீட்டில் இந்த ட்ரெஸ்ஸில் ஒரு ரியல் டாலாக பார்க்கும்போதே உள்ள ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஹாட்டான டைலாக் பேசுனா அந்த டைலாக் எல்லாம் இங்கே போய் அங்கே போய் எங்கெங்கேயோ போய் எப்படியோ ஆயிடுவேன். உனக்கு தெரியும்ல இந்த ஜானுக்கு எந்த இடத்துல இருக்கும். அதெல்லாம் தேவையே கிடையாது. முடிக்கணும்னு நினச்சா முடிச்சிடுவேன், புரியுதா? பாவட் ரைட்டு விடு. டி போகலாமா அப்படின்ட்டு இப்போ அப்படியே நம்ம ஜாங்குக்கா தேங்கோட ஹிப்பில் கை வச்சு அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். லைக் சுகா அவங்களுக்கு முன்னாடி போயிட்டுருக்கான். ஸோ அங்கே பார்த்துக்கிட்டோன்னா அது அவ்வளோ பெரிய மீட்டிங் ஹால், லைக் மாஃபியாஸோட கேதரிங் தான் அங்கே நடந்துகிட்ருக்கோம். ஸோ இப்போது அங்கே அவ்வளோ பேர் உட்காந்துட்டு இருக்க ஜாங்குக்கா ஆக்சுவலாக மெயின் சேரில் உட்காரல, மெயின் சேருக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சேரில் போயிட்டு அப்படியே உட்காடுறான். ஸோ அதுக்கு பக்கத்தில் நம்ம சுகாவும் அப்படியே உட்காந்துக்க இப்போ தேங் அப்படியே பார்க்குறான். உன்னோட குயின்னு மட்டும் சொல்ல தெரியுதுல்ல, இப்போ நான் எங்கே உட்காருது? நான் உட்காரதுக்கு சேர் எங்கே? ஓ கோயின், உனக்கு தெரியுமா, மற்றவங்க எல்லாம் கண்ட இடத்துல போய் எங்கே வேணால் உட்காரலாம், ஆனால் கோயின் அவனுக்கு பர்மனெண்ட்டான ஒரு பிளேஸில் தான் உட்காரணும். அப்படி பார்த்தா அப்படின்ட்டு இப்போ அப்படியே நம்ம தேவோட கைப்பிடிச்சி இழுத்து ஜாங்கு அவனோட லேப்பில் உட்கார வச்சுக்கிறான். இதுதான் உன்னோட பர்மனெண்ட்டான ஒன்று, அப்படியே உட்காரு பார்க்கலாம். ஹே ஜாங்கு, என்ன பண்ணுற, என்ன விடு அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஒரு மாதிரி மூவ் பண்ண. டால் எங்கே பாரு, நானே கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரியெல்லாம் மூவ் பண்ணிகிட்ருந்த அப்புறம் என் கை ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகணும் உனக்கு நல்லாவே தெரியும்.
அதெல்லாம் இப்போ வேணான்னா அப்படியே உட்காரு ஆ அப்படின்ட்டு சொல்ல. இப்போ தான் அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிட்டு பேசாமல் உட்காந்துக்கிறான். ஏன்னா இப்போ அவன் அசைஞ்சானா சங்கு கூட கை எங்கே போகணுன்னு சொல்லிட்டு தாவுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துக்க. அங்கே அப்படியே ஒரு பர்சன் தான் வராங்க. எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க, எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான வேலை நிறையா இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் பெரிய பாஸ் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், டிராஃபிக்கில் இருக்கார், அதனால் கொஞ்சம் மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு இப்போ ஒரு பாடி கார்டு அப்படியே போக, என்னையா இது இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு அங்கே இருக்க எல்லோரும் பேசிகிட்டு இருக்கா. அங்கே ஒரு பர்சன் மட்டும், மிஸ்டர் ஜான் ஜங்குக், அவங்க யார் சொல்லவே இல்லை, இவ்வளோ பேருக்கு முன்னாடி இப்படி யார் அது அப்படின்ட்டு சொல்ல. இப்போ நம்ம ஜெய்கே அப்படியே பார்க்குறான். ஓ ஆமாம்ல, இந்த மீட்டிங்கை ஸ்பெஷல் ஆக்கணும் தான் நான் என்னோடய டோவில் கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கா எந்திரிச்சு நிற்கிறான். பக்கத்தில் தேங்கும் நிற்க. இப்போ தேங்கோட கையை நல்லா ஹோல்ட் பண்ணிக்கிறான். இங்கே இருக்க எல்லாருக்கும் இந்த ஜான் ஜங்குக் தான் கிங்கு. இந்த ஜங்குக் சொல்லாமல் உங்களோட ஒரு சுண்டு விரல் கூட இங்கே அசைய முடியாது. ஆனால் இந்த கிங்கோட சுண்டு விரல் அசையணுன்னாவே அதுக்கு இந்த குயினோட பெர்மிஷன் வேணும். அப்போது இவன் எனக்கு யாருன்னு இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹீஸ் மை டால், யா, ஜான்ஸ் டால். அப்படின்ட்டு அங்கே ஆப்போசிட்டில் வந்து ஒரு பொண்ணு அப்படியே அந்த டேபிளில் ஒரு மாதிரி ஃபோர்ஸாக பஞ்ச் பண்ணிட்டு இப்போ அப்படியே டெக்கு கிட்ட தான் வரா. லைக் இவ்வளோ நேரம் ஜெக்கே பேசுனதெல்லாம் ஒரு மாதிரி கேட்டுட்டு இருந்திருப்பா. என்ன ஜங்குக் என்ன பேசிகிட்ருக்க அப்படின்ற அந்த பொண்ணு கேட்க. இப்போ ஜங்குக் ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிவிட்டு அப்படியே சேரில் உட்காடுறான். லைக் இப்போ அப்படியே தேவங்களோட கையையும் பிடிச்சி அவனையும் அப்படியே உட்கார வச்சுக்கிறான். ஸோ இப்போது அந்த பொண்ணு அப்படியே வந்து ஆக்சுவலாக அங்கே ஒரு பெரிய டேபிள்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அப்படியே அந்த டேபிள் மேலே ஏறி உட்காடுறா அவ்வளோ க்ளோஸாக. இப்போ அப்படியே ஏய் யார் நீ, இவனோட லேப்பில் உட்கார உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அவ்வளோ பெரிய ஆளா நீ என்னை விட? ஏய் ஜோசி, உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்காம கிளம்பு. உன்கிட்ட நான் பேசலை, நான் பேசுகிறது இவன்கிட்ட. ஏய் என்ன அவன் கூட போய் படுத்து இந்த இடத்துல உட்காந்துருக்கியா? ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, அவன் கூட போய் நீ எப்படி படுத்தாலும் நான் கொடுக்குற சந்தோஷத்தை உன்னால் கொடுக்க முடியாது. ஜோசி, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். யூ ஷட் அப். யூ ஷட் அப். ஏய் இங்கே பாரு, ஜங்குக்கோட லேப்பில் உட்காரதுக்கு ஒரு தகுதி வேணும். அதை நீ படுத்து எடுத்திருந்த அப்படின்னா அது கேவலமான ஒரு விஷயம். ஒழுங்கு மரியாதையாக எந்திரிச்சிரு அப்படின்ட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரி தான் கிட்ட போயிட்டு சொல்ல. தான் அப்படியே உட்காந்துருக்கான் லைக் ஒரு மாதிரி குனிஞ்ச மாதிரி. எவ்வளோ சொல்கிறேன், உனக்கு இந்த வெக்கமானலாம் எதுவும் கிடையாதா? இந்த மாதிரி பசங்கக்கிட்ட அதை எதிர்பார்க்குறது ரொம்ப கஷ்டம்தான் இல்லை? இங்கே பாரு, உன் அம்மா உன்னை ஒருத்தனுக்கு பெற்றிருந்தானா இப்போ அவன் மடியிலேருந்து நீ எந்திரிக்கிற. எந்திரிடா, எந்திரி. ஏய் ஜோசி, வாய மூடு. ஹே ஜங்கு, உன்கிட்ட நான் பேசலை, நான் இவன்கிட்ட பேசிகிட்ருக்கேன். நீ மூடிக்கிட்டு இருக்கணும், புரியுதா? இவ்வளோ பேசுகிறனே உனக்கு அசிங்கமா இல்லை? ஆமாம் இல்லை, நேனும் உன் அம்மா மாதிரி தான் அப்படின்ட்டு சொல்ல. அங்கே தேவன் அப்படியே குனிஞ்சு தான் இருக்கான். லைக் அவனோட கண்ணு அப்படியே கலங்குது, அவன் நிமிரலை. ஸோ இப்போ அப்படியே ஒரு மாதிரி கிட்ட வந்து, யாரு கூப்பிட்டாலும் படுக்க போகிற ஸ்லட்டு தானடா நீ அப்படின்ட்டு சொல்ல. இப்போ அப்படியே தேவன் நிமிர்ந்து அந்த பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிவிட்டு அந்த டேபிளில் உட்கார. இப்போது அப்படியே திரும்பி அங்கே உட்காந்துருக்க ஜங்குக்கை தான் பார்க்குறான். லைக் இவனோட ஐஸு அப்படியே ஜங்குக்கோட ஐஸை மீட் பண்ணுது. லைக் அங்கே ஒரு 5 செகண்ட்ஸ் ஹை கான்டாக்ட். தேவங்களோட கண்ணு ஒரு மாதிரி அப்படி கலங்கிருக்கு, அவ்வளோ பெயின் தெரியுது அந்த கண்ணில். ஸோ இப்போ தேவன் அப்படியே எந்திரிக்கிறான். எந்திரிச்சிட்டு
நான் வெளியே போகணும், நான் போகிறேன் அப்படின்ட்டு தேங்க அப்படியே வேகமாக போக இப்போ போகிற தேங்க அப்படியே ஜங்குக் பார்க்குறான். லைக் ஒரு மாதிரி அந்த சோஃபாவை அவ்வளோ ஃபோர்ஸாக டைட்டாக பிடிச்சிருக்கான். சரி இப்போ அவன் எழுந்திரிச்சு அப்படியே போக இப்போ ஜூஸி அப்படியே அந்த சேர்கிட்ட காலை நீட்டா. லைக் அப்படியே வேயை பிளாக் பண்ணுது. ஜங்கு எங்கே போகிற? நான் படுக்க கூப்பிட்டா உன்னால் வர முடியாது. ஆனால் அவன்கிட்ட எத்தை பார்த்து போனேன்? என்கிட்ட இல்லாத அழகா இல்லை என்கிட்ட இல்லாத பணமா? என் அப்பா கிட்ட சொல்லு, உன்னை இதை விட பெரிய போர்ஷனுக்கு விட்டு போகிறேன்னு எவ்வளோ சொல்லியிருப்பேன். என்கிட்ட இல்லாதது அப்படி அந்த ஸ்லட்டுக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்ட்டு கேட்க இப்போ அப்படியே ஜங்கு அந்த பொண்ணை ஒரு மாதிரி டைட்டாக அவளோட நெக்கை பிடிக்கிறான். ஜங்கு என்ன பண்ணுற? இந்த மாதிரிலாம் பண்ணாலும் என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். வா ரூம் போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட. ஆக்சுவலாக அவன் அந்த டேபிள் தான் உட்காந்துருப்பா. இப்போ அப்படியே இன்னும் கொஞ்சம் டைட்டாக பிடிக்கிறான். ஜங்கு என்ன பண்ணுற? உன்னால என் மயிரை கூட பிடுங்க முடியாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஓவராக சீன் கிரியேட் பண்ணாத, பேசாம வா அப்படிங்கிறா. சரி இப்போ அப்படியே ஜெக்கியோட கண்ணெலாம் அவ்வளோ ரெட்டாக இருக்குது. இப்போ அவளோட முடியை பிடிச்சி அப்படியே கீழே இறக்குறான். லைக் நிற்க வைக்கிறான். சரி இப்போ அப்படியே அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி வலிக்க, ஜங்கு என்ன பண்ணுற அப்படின்ட்டு கேட்க அங்கே இருக்க யாருமே எதுவுமே பண்ணல. அப்படியே சைலண்ட்டாக உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. இப்போ அப்படியே சைடில் திரும்பி பார்க்குறான். பார்த்தா அங்கே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இருக்குது. சரி இப்போ அந்த பொண்ணை அப்படியே முடியை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். இழுத்துட்டு போயிட்டு கால் அப்படியே ஒரு மாதிரி தட்ட அந்த பொண்ணை அப்படியே நீல் பண்ணி உட்கார்றா. ஜங்கு வாட் யூ டூயிங்? உனக்கு புரியுதா நீ என்ன பண்ணிட்டுருக்கணும்? லீவ் மீ ஜங்கு அப்படிங்கிறா. இப்போ அப்படியே ஜங்கு பக்கத்தில் இருக்க அந்த ஃப்ரூட்ஸை பார்க்கல, அது மேலே இருக்க நைஃபை பார்க்குறான். அதை எடுக்கிறான். அப்படியே எடுத்துகிட்டு இப்போ அப்படியே அந்த பொண்ணோட அந்த பின்னாடி ஹேரை அப்படியே பிடிச்சி இழுக்க அவளோட நெக்கு அப்படியே ஒரு மாதிரி தெரியுது. இப்போ அப்படியே ஜங்குக் தான், ஏண்டி எவ்வளோ திமிரு மயிறு உனக்கு? என் டால் சிரிக்கணுன்னாவே அதுக்கு காரணம் நானாக இருக்கணும்னு நினைக்கிறவன். ஆனால் என் கண்ணு முன்னாடியே என் டாலை அழ வைக்கிற நீ. இங்கே பாரு, என் டால் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா வர வச்சவ உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் கூட இருக்காது அப்படின்ட்டு இப்போ அந்த நைவை வச்சு அவள் கழுத்தில் அப்படியே கீறிடுறான். லைக் அவளோட கழுத்து அப்படியே கட்டாகி அவளோட பிளட் வந்துட்டுருக்கு. என்ன பண்ண? என்னோட கோயினை பார்த்து என்ன சொன்னா அப்படின்ட்டு இப்போ அப்படியே அவளோட அந்த டங்கை இழுத்து அப்படியே அந்த நைஃபை வச்சு கட் பண்ணிடுறான். ஸோ அந்த பொண்ணு அப்படியே அவ்வளோதான். இப்போது அவன் காலை எடுத்து அவளோட செஸ்ட் மேலே வச்சு அப்படியே ஒரு உதவிடா அந்த பொண்ணு அப்படியே போய்ட்டு கீழே விழுந்துடுறா. ஸோ அவளோட கழுத்துலேருந்து அப்படியே ப்ளீட் ஆகிட்டுருக்கு. இங்கே இருக்க எல்லாருக்கும் சொல்கிறேன், இவளோட கடைசி சொட்டு ரத்தம் அதுவாக கீழே போய் சாகுற வரைக்கும் எவனாவது கிட்ட வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணிங்க, ஒவ்வொருத்தனையும் இதே மாதிரி இதை விட மோசமாக கொள்ளுவேன். செத்துப்போ. அவன் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்தா அவன் உடம்புல உள்ள மொத்த ரத்தமும் போகணும் அப்படின்ட்டு இப்போ அப்படியே அந்த நைஃபை தூக்கி போட்டுட்டு வேகமாக போகிறான். இப்போ அப்படியே அந்த பக்கம் பார்த்துக்கிட்டோன்னா தேங் அந்த கார் டோரை அப்படியே போய்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே உட்கார போகிறான். ஸோ அப்போது கரெக்டாக ஜங்குக்கு போயிட்டு தேவங்கள கையை பிடிக்கிறான். தேங் இப்போ அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். சொல்லுவீங்களே சார், குயின் ஆஃப் மை மேன்ஷன், குயின் ஆஃப் மீனு, நல்லா பேர் வாங்கி கொடுத்துட்டீங்கல்ல உங்கள் குயினுக்கு. இங்கே பாரு, என் லைஃப்பில் என்னை பார்த்து இப்படி இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை. நீ பண்ணுற லவ்வை வச்சு எனக்கு ரொம்ப நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்ட. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த பேர் இது வரைக்கும் நான் லைஃப்பில் கேட்காத ஒன்று. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜங்கு. இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். ரெண்டு கையையும் கூப்பிட்டு உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பேர் எனக்கு வாங்கி கொடுத்துருக்கல நீ. டால், எங்கே பாரு, நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க.
அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. என்ன நீ நம்பு. இங்கே பாரு. போதும் போதும் ஜாங்கோ, போதும் அப்படின்ட்டு இப்போ அப்படியே அவன் காருக்குள்ளே போயிட்டு உட்காடுறான். வண்டி எடுங்க, நான் இப்போ மேன்ஷன் போகணும் அப்படின்ட்டு சொல்ல அந்த டிரைவர் ஸ்டார்ட் பண்ணல. இப்போ அப்படியே தேங் ஒரு மாதிரி அவனால் நிமிர்ந்து கூட பார்க்க முடியல. பட் ஸ்டில் அப்படியே நிமிர்ந்து ஜங்குக்கை பார்க்குறான். ஒரு மாதிரி அவ்வளோ ப்ரோக் ஆகி அவன் கண்ணிலே தெரியுது அவன் எவ்வளோ ப்ரோக் ஆகிறான்னு சொல்லிட்டு. இப்போது அந்த மேன்ஷனுக்கு போகிறதுக்கு கூட எனக்கு உன்னோட பெர்மிஷன் வேணுமா? நான் போகக்கூடாதா அப்படின்ட்டு கேட்க ஜாங்கோ, எங்கே பாரு டால், இப்போ வரைக்கும் நான் ஒன்று ஹர்ட் பண்ணணும்னு என்றைக்கும் நினச்சதே இல்லை. உன் கண்ணிலேருந்து டியர் வர வைக்கணும்னு நினச்சதில்லை. நீ என்ன தப்பாக புரிஞ்சிருக்க டால், தப்பாக புரிஞ்சிருக்க. நான் இப்போ போகிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா? என்னால் இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது. அவனை பத்திரமா கூட்டிகிட்டு போய் மனுஷனில் விடு. ஓகே பாஸ் அப்படின்ட்டு இப்போ அப்படியே அந்த காரு ஸ்டார்ட் ஆக தேவன் அப்படியே கீழே குனிஞ்சிக்கிறான். அவன் 2 கையையும் அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறான். அவன் கண்ணிலேருந்து டியர்ஸ் அது பாட்டுக்கு கொட்டிகிட்ருக்கு. இந்த பக்கம் ஜாங்கோ போகிற காரே அப்படியே பார்த்துட்ருக்கான். இப்போ அப்படியே அங்கே இருக்க ஸ்டெப்ஸில் அப்படியே உட்காடுறான். உட்காந்துட்டு ஒரு மாதிரி அவனுக்கு கண்ணில் அவ்வளோ டியர்ஸ். இப்போ அப்படியே நிமிர்ந்து பார்த்தா அந்த கார் அப்படியே போயிடுச்சு. இப்போ அப்படியே ஒரு மாதிரி ரெட் ஐஸோட அந்த ஸ்டெப்ஸில் உட்காந்துட்டு அப்படியே கண்ணை மூடுறான். ஜங்குக் ஃபோன் எடு, ஜங்குக் ஜங்குக் சீக்கிரமாக ஃபோன் எடு, ஜங்குக் ஃபோன் எடு. யார் இந்த டைமில் கால் பண்ணுறது? ஹலோ தயாங். ஜங்குக் எங்கே இருக்க? தயாங் என்னாச்சு தயாங்? நான் வீட்டில் தான் இருக்கேன். ஜங்குக் உடனே கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வரியா? தயாங் உனக்கு என்னாச்சு? இல்லை ஜங்குக், நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். முக்கியமான விஷயமா? ஆனால் இப்போது டைம் 9க்கு மேலே ஆகுது. எப்படி இந்த இருட்டுக்குள்ளே நான் வர்றது? ஜங்கு ப்ளீஸ் ஜங்கு, சீக்கிரமாக வீட்டுக்கு வா. நான் உன்கிட்ட முக்கியமாக ஒன்று சொல்லணும். சரி தயம், நீ எதுக்கு அழாத, நான் பாரா அப்படின்ட்டு அங்கே அப்படியே ஜங்கு காலை கட் பண்ணிட்டு இப்போ வேகமாக அப்படியே நடந்து வரான். லைக் அது அவ்வளோ ஒரு இருட்டான ரோடு. ஸ்டில் அவன் அப்படியே நடந்து வந்துட்டுருக்கான். லைக் கையில் எந்த டார்ச்சுமே இல்லாமல். ஸோ வந்துட்டு இப்போ அப்படியே தேவங்களோட வீட்டுக்கு தான் நிற்கிறான். வீட்டுக்கிட்ட நின்றுட்டு அப்படியே கீழே இருந்து கால் பண்ணுறான். தேவம் நான் கீழே தான் இருக்கேன். சங்கு மேலே வா சங்கு. எப்படி வர்றது? அங்கே பாரு ரோப் போட்டிருக்கேன், அந்த ரோப்பில் ஏறி வா. ரோப்பில் ஏறி வரவா? சரி வர அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜாங்கோக்கா அந்த ரோப் வழியா மேலே ஏறி போகிறான். லைக் அது தேவங்களோட வீடு தான். இப்போது அந்த 10th தான் படிச்சுட்ருக்கானுங்க 2 பேரும். ஸோ அங்கே மேலே தேவங்களோட ரூமில் அவன் நின்றுட்டு இருக்க. இப்போது அந்த ரோப்பை பிடிச்சி ஜாங்கோக்கா அப்படியே மேலே ஏறிட்டுருக்கான். ஸோ மேலே ஏறி போயிட்டு, தயம் உனக்கு என்னாச்சு? எதுக்கு அழுதா? என்ன என்கிட்ட சொல்லணும்? ஜாங்கோ அது ஏமாந்துட்டியா? என்ன ஏமாந்துட்டேனா? அப்போது நீ நிஜமாக அழலையா? இல்லை, நான் சும்மா அழுதேன். ஓ, அப்போது என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்ன? சொல்லணும். என்ன தெரியுமா, இன்னைக்கு ஜெய்டும் நானும் மூவிக்கு போகலான்னு இருக்கோம். என்ன மூவிக்கா? ஆமாம். அதுக்கு தான் என்ன வர சொன்னியா? ஆமாம், உனக்கு தான் தெரியும்ல எங்கள் வீட்டில் எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு. இப்போ கண்டிப்பாக எங்கள் அம்மா செக் பண்ண வருவாங்க. அப்போது நான் பெட்டில் படுத்துருக்க மாதிரி நீ கொஞ்ச நேரம் ஆக்ட் பண்ணால் போதும், அவங்களே போயிடுவாங்க. நாங்கள் முடிச்சுட்டு அப்படியே வந்துடுவான். ஆனால் தேவம், இதுக்காகவா நீ அங்கேருந்து என்ன இங்கே வர சொன்னா? நான் கூட வேறு ஏதோ ஒன்று நினச்சேன். என்ன நினச்சா? இல்லை, ஒன்றும் இல்லை. சரி ஓகே, சரி வந்துட்டான்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன், நீ பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. ஆனால் இங்கே பார்த்தியா, என்னோட கை கால் எல்லாம் அடிபட்டிருக்கு. ஐயோ, அங்கே பார்த்தியா ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்குது, அதை எடுத்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கோ. அது மட்டும் இல்லாமல் அதுவும் அந்த செகண்ட் ட்ரையர் இருக்குல்ல, அதுக்குள்ளே நிறைய பணம் இருக்குது, அதையும் எடுத்துகிட்டு போயிடு. பணமா? நான் பணத்துக்காக இங்கே வந்தேன்னு நினைக்கிறியா? எடுத்துகிட்டு போடா,
எல்லாருக்கும் பணம் ரொம்ப முக்கியம். சரி ஓகே, நான் போயிட்டு வரேன், நீ பார்த்து பத்திரமா இருந்துக்கோ, அம்மா கிட்ட மாட்டிக்காத, இல்லை நான் மாட்டிப்பேன் அப்படின்ட்டு இப்போ தயாங் அப்படியே அந்த ரோப் வழியாக கீழே இறங்கி போக, இப்போ போகிற தயாங்க அப்படியே ஜங்குக் பார்க்குறான். ஸோ இந்த பக்கம் அவன் கை காலெல்லாம் அவ்வளோ செறைஞ்சிருக்கும், அதையும் பார்க்குறான், அப்படியே ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவன் அந்த ட்ராயரையும் பார்த்துட்டு, தயாங் நான் உன்னோட பணத்துக்காக தான் இங்கே வந்தேன்னு நினைக்கிறியா? எனக்கு தெரியும் உன் மனசில் நான் எப்படி இருக்கேன்னு. ஆனால் ஒன்று சொல்லவா, நீ எத்தனை தடவை என்னை ஏமாத்தினாலும் மறுபடியும் ஏமாற எனக்கு பிடிச்சிருக்கு தயம். ஏன்னா ஏமாத்துறது நீ தானே. காத்திருப்பேன், கண்டிப்பாக என்னோட காதல் உனக்கு ஒரு நாள் புரியும். விட்டு போன வாசலிலே வாழ்க்கை தீர காத்திருக்கேன். காத்தில் உள்ள காதல் எல்லாம் கூட்டி காத்து தாரனா. எங்கே போயிட்டா இவா? அதுக்குள்ளே வீட்டுக்கு போயிட்டான் என்கிட்ட சொல்லாமல். ஓகே, தூக்கம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்பாடா, இன்றைக்கி பாடம் ரொம்ப நல்லா இருந்துடுச்சு. என்ன இது அப்படின்ட்டு அங்கே தேங்டா அவன் ரூமுக்கு வந்து பார்த்துருப்பான். ஜாங்கு அங்கே இருந்திருக்க மாட்டான். சரி, இப்போ அப்படியே ஒரு மூலையில் போயிட்டு பார்த்தா அங்கே வெறும் ஸ்டெயின்ஸாக இருக்குது, லைக் அந்த பிளட் ஸ்டெயின்ஸ் தான். என்னது இது? இவனுக்கு அறிவே இல்லையா? நான் தான் சொல்லிட்டு போனேனே ஃபர்ஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு. இவ்வளோ நேரமும் எங்கேயா உட்காந்துருந்தா இப்போ அம்மா வந்தாங்கன்னா பார்த்துட்டு கேட்பாங்க என்ன பிளட்டுன்னு சொல்லிட்டு. அது கூட நான் தான் ஆன்சர் பண்ணணும். எனக்கு நமக்கு அறிவே இல்லை அப்படின்ட்டு அவன் அப்படியே பார்த்தா அங்கே டிஷ்யூ இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து அந்த பிளட்டை அப்படியே வைப் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு டஸ்ட்பினில் போடுறான். இப்போ அப்படியே ப்ரெசண்ட்டில் பார்த்தோன்னா அங்கே தேம் அப்படியே பெட்டில் படுத்திருக்கான். லைக் அந்த விண்டோ வழியாக அந்த மூன் லைட்டு அப்படியே உள்ளே வருது. இங்கே நம்ம ஜங்குக் நிற்க அவனோட கையில் ஒரு அழகான ரெட் ரோஸ் இருக்குது. அது ஒரு மாதிரி ரொம்ப பிளட்டாக, அவ்வளோ பிளட்டாக இருக்குது. இப்போது அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பிளட்டான ரெட் ரோஸை தேவங்களோட ஹெட்டுக்கிட்ட வைக்கிறான், லைக் அந்த பில்லோ கிட்ட. இப்போ அப்படியே ஒரு மாதிரி அந்த பெட்டுக்கிட்டே நீல் டவுன் பண்ணிக்கிட்டு தேவங்களோட கையை அப்படியே டைட்டாக பிடிச்சி அவனோட கணத்தில் வச்சுக்கிறான். டால், நான் எப்போவுமே உனக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் என்னால் அதை மட்டும் உனக்கு கொடுக்கவே முடியல. அழுக, கண்ணீர், கஷ்டம், சோகம், இதை மட்டும்தான் டெய்லியும் நான் உனக்கு கொடுக்குறேன்ல. டால், எனக்கு சத்தியமாக தெரியல டால், உன்னை நான் லவ் பண்ணுறேன். ஆனால் அந்த லவ்வை உனக்கு எப்படி சொல்லணும், உனக்கு எப்படி புரிய வைக்கணும், எதுவுமே எனக்கு தெரியாது. ஒன்று சொல்லவா, அப்போ இப்போ எப்போவும் நான் உன்னை லவ் பண்ணுறேன் டால். அது லவ்வையும் தாண்டி வேற ஒன்று டால், வேற ஒன்று. எனக்கு அதுக்கு பேர் கூட வைக்க தெரியல. எங்கே பாரு டால், நீ இல்லாத லைஃப்லாம் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது டால். என் லைஃப்பில் நீ இருக்கணும் டால், நீ வேணும். ஆனால் எப்படி? இந்த மாதிரி உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கு மட்டும்தான் நான் கூட இருக்கேன் டால். இப்போவும் நான் சொல்கிறேன், நான் எப்போவும் உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன். என் காதல் ஒரு நாள் உனக்கு புரியும். அந்த ஒன் டேக்காக கண்டிப்பாக எத்தனை வருஷம் ஆனாலும் இதே மாதிரி இதே காதலோட காத்துட்ருப்பேன். பிகாஸ் ஐ லவ் யூ டால், ஐ லவ் யூ. ஏன்னா எனக்கு தெரியாது, ஒன்று மாதிரி எனக்கு தெரில டால், எனக்கு தெரில என்ன சொல்லணும், எப்படி உங்ககிட்ட காமிக்கணும், எதுவுமே தெரில. ஆனால் இது உண்மை, நான் உன்னை லவ் பண்ணுறேன். என்னோட உயிருக்கும் மேலே, அதுக்கும் மேலே உன்னை லவ் பண்ணுறேன்.
உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவன் அப்படியே தேவங்களோட கையை பிடிச்சி பேசிகிட்ருக்க. லைக் அவனோட டியர்ஸ் அப்படியே தேவங்களோட கையில் தான் படுது. ஸோ அப்படியே அவனை படுக்க வச்சுட்டு அந்த பெட்ஷீட் எல்லாம் எடுத்து போட்டு விட்டுட்டு ஜங்குக் அப்படியே கிளம்புறான். லைக் மெதுவாக நடந்துட்டுருக்கான். இங்கே இவ்வளோ பேர் இருந்தும் யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியலையா? என் பொண்ணை யார் இந்த நிலைமைக்கு ஆக்குனது? என் பொண்ணு இல்லாத அந்த உலகத்தில் அவனை கொன்னவா உயிரோடு இருக்க முடியுமா? ஏய், எத்தனை பேர் போவீங்க, என்ன பண்ணுவீங்க, எதுவும் எனக்கு தெரியாது. அந்த ஜங்கு உயிரோடு இருக்கக்கூடாது. என் பொண்ணு எப்படி வலியை அனுபவித்து செத்தாலோ அதை விட அதிகமான வலியை அவன் அனுபவித்து சாகணும். போங்கடா எல்லாரும் இங்கேருந்து. அவனோட தான் வரணும். இல்லை இங்கே இருக்க ஒருத்தனை கூட விட மாட்டேன். மொத்த பேரை துண்டு துண்டாக வெட்டுவேன். அவனை எடுத்துகிட்டு வந்து என் காலடியில் போடணும் அப்படின்ட்டு அங்கே அந்த மாஃபியா பாஸ் அப்படியே கத்திட்டுருக்க. இந்த பக்கம் ஜாங்கு அவனோட ரூமுக்கு போயிட்டு அப்படியே லைக் அவனோட கோட்டு ப்ளஸ் வாட்ச்சு அந்த ஆக்சசரிஸ் எல்லாத்தையுமே கழட்டி வச்சுட்டு இருக்கான். ஸோ இப்போது அவனோட ஷர்ட்டு அந்த கைக்கிட்ட பட்டன் இருக்கும்ல அதுதான் அப்படியே கழட்ட போகிறான். லைக் அவனுக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. ஏய் உள்ளவா பாஸ், கார் ரெடி பண்ண, இப்போது ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். எங்கே பாஸ்? அதான் அந்த மாஃபியா கேதரிங். பொண்ணை முடிச்சிட்டேன். அப்போது அப்பா என்கிட்ட தான் வருவான். அப்படி இல்லை என் தேவன்கிட்ட வருவான். அவன் என்னை தேடி வர்றதுக்கு முன்னாடி நான் அவனை முடிக்கிறேன் போ அப்படின்ட்டு சொல்ல அங்கே ஓகே பாஸ் அப்படின்ட்டு அந்த பாடி கார்டு போயிடுறான். இப்போ அப்படியே கலெக்டின எல்லாத்தையும் எடுத்து அகெயின் போடுறான். போட்டுட்டு இப்போ அப்படியே வெளியே வரான். லைக் பேண்ட் பாக்கெட்லேருந்து அவரோட மொபைல் எடுத்து இப்போ அப்படியே டயல் பண்ணுறான். ஆக்சுவலாக அப்படியே அந்த ஸ்டெப்ஸில் லைக் மேலேருந்து கீழே இறங்கிட்டுருக்கான் வெளியே காருக்கு போகிறதுக்காக. ஸோ அப்படியே டயல் பண்ணிகிட்டே இறங்க அங்கே அப்படியே ஆப்போசிட்டில் கால் தான் பிக்கப் பண்ணுறாங்க. ஹலோ, எங்கே இருக்கீங்க? என்ன வேணும்? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பேசணும். பேசலாமே. அது இன்னைக்கு நடந்த விஷயம். தெரியும். எங்கே இருக்கீங்க? நான் இங்கே இருப்பேன். ஓல்டு மேன் ஒய்ஃபுக்கு காலை பிடிச்சி விட்டுக்கிட்டு வீட்டில் உட்காந்துட்ருக்கேன். என்ன விஷயம்? என்ன தூக்கிட்டியா? தூக்கிட்டேண்ணா. யார தூக்கிட்டு தானே? இங்கே பாரு, நானே ஒரு ஓல்டு மேன் ஒய்ஃபுக்கு காலை பிடிச்சி விட்டுட்டு வீட்டில் உட்காந்துட்ருக்கேன். என்னால் என்ன பண்ண முடியும்? தூக்கிட்டல. பாஸ் போகலையா? ஒரு இடத்துக்கு போனால் அங்கே நமக்குன்னு பார்க்குறதுக்கு ஏதாவது வேலை இருக்கணும். ஆனால் இப்போது அங்கே போகிறதுல நோ யூஸ். நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்ட்டு அங்கே ஜாங்கு ஓப்பன் பண்ண காரை அப்படியே மூடிட்டு அந்த பாடிகார்ட் காரை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ அப்படியே பாக்கெட்லேருந்து ஒரு கூலரை ஜங்குக்கு எடுத்து போட்டுட்டு வயசானாலும் ஆகஸ்ட் டி தான். ஆக்சுவலாக இந்த பக்கம் அப்படியே சுகாவை பார்த்துக்கிட்டோன்னா அவன் அப்படியே அதே மீட்டிங் ஹாலில் தான் இன்னும் இருக்கான். ஸோ அவனுக்கு காலுக்கு கீழே அந்த ஜியோசியோட அப்பா அப்படியே இருக்க அவன் போட்டு நல்லா அழுத்திட்டுருக்கான். ஸோ மொபைலை பார்த்து ஒரு ஸ்மிக் பண்ணிவிட்டு அப்படியே பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு ஏய் என்ன சொன்னான்? ஏன் ஜங்குக்கா நீ போட போறியா? அவன் மூச்சு காற்ற தொடணுனாவே அதுக்கு இந்த டியோட பெர்மிஷன் வேணும். இதில் நீ ஏன் ஜங்குக்கு கொல்ல போகிற? ஏய் எங்கே இருக்க எல்லாருக்கும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஜானும் ஆகஸ்டியும் வேறு கிடையாது. அவனும் நானும் ஒன்று தான். அவனை தொடணும்னா என்னை தாண்டி தான் போகணும், புரியுதா? அது அந்த கடவுளாகவே இருந்தாலும் சரி. இந்த டியோட பெர்மிஷன் இல்லாமல் என் ஜங்குக்கோட ஒரு முடியை கூட
பிடுங்க முடியாது ஆ அப்படின்ட்டு இப்போ காலில் இருக்க அவனை அப்படியே ஒரு மாதிரி மிதிக்க அவன் அந்த இடத்துல இறந்து போகிறான். ஸோ பேக்கெட்டில் இருந்து அப்படியே ஒரு கூலர் எடுத்து போட்டுட்டு லைக் ஒரு சுவிங்கம் எடுத்து அப்படியே வாயில் மென்னுக்கிட்டு அங்கே டி அப்படியே கிளம்புறாரு.